ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மெஷின் லேர்னிங் பேசிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன? அதுல என்னெல்லாம் கேட்டகரி இருக்கு? என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு? ஸோ அதை பத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுல வந்து நம்ம ஒரு 2, 3 அல்காரிதம் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுல மேபி பைத்தன் கோடோட சேர்த்து எப்படி அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம லைப்ரரியா பார்க்க போறது என்ன அப்படின்னா, சைக்கிட் லேர்ன் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி பத்தியும் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, பாண்டாஸ் நம்பை பத்தி பார்த்தோம். ஸோ அதுல ப்ரீ ப்ராசஸிங்னா என்ன, ப்ரீ ப்ராசஸிங் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம டீடைல்டா பார்த்தோம். ஸோ டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டெப். எந்த டேட்டாவா இருந்தாலும் இதுதான் நமக்கு முக்கியம்னு சொல்லியிருந்தோம். ஸோ டேட்டால நம்ம நிறைய டைப்ஸ் பார்த்தோம். ஸோ அதுல பிரைமரி டைப்ஸ்னு பார்க்க வரும்போது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ட், அன்ஸ்ட்ரக்சர்ட், செமி ஸ்ட்ரக்சர்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரக்சர்ட்னா ஆல்ரெடி ஒரு ஸ்கீமா இருக்கு, அதுல டேட்டா ஃபிட் இன் பண்றோம். அதாவது ரோ அண்ட் காலம் இருக்கு. ஸோ எந்த காலம் என்ன டைப்னு சொல்லி முதல்லயே நம்ம ஸ்ட்ரக்சர்டா பண்றது ஸ்ட்ரக்சர் டேட்டா. செமி ஸ்ட்ரக்சர்ட்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கும், பட் கம்ப்ளீட்டா ஸ்ட்ரக்சர்ட் மாதிரி ஸ்கீமா வச்சு நம்ம பண்ண மாட்டோம். அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்டுங்கிறது கம்ப்ளீட்லி அன்ஸ்ட்ரக்சர்ட்னு பார்த்தோம். ஸோ எந்த டைப் ஆஃப் டேட்டா நம்ம எடுத்து ஒர்க் பண்ண போறதா இருந்தாலும் ப்ரீ ப்ராசஸிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ப்ரீ ப்ராசஸிங்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மெஷின் லேர்னிங்கோட பேசிக்ஸ். ஸோ மெஷின் லேர்னிங்னா என்ன? ஏன் இது வந்து ரொம்ப இப்போ ஹாட் டாபிக்கா இருக்கு? இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸோ நிறைய விதத்துல நம்ம கோட் பண்ணலாம், பட் நம்ம இன்னைக்கு ஒரு லைப்ரரி பார்க்க போறோம். அந்த லைப்ரரி பேர் வந்து எஸ்கே லேர்ன் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி. அதாவது சைக்கிட், அதோட ஷார்ட் ஃபார்ம் சைக்கிட் லேர்ன். ஸோ அதனால எஸ்கேஎல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம சில லைப்ரரிஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ எப்படி நம்ம லாஸ்ட் கிளாஸ் பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணி, ஓகே, இம்போர்ட் பாண்டாஸ் as பிடி பண்ணிட்டு பிடி டாட் ரீட் சிஎஸ்வி அதெல்லாம் பண்ணோமோ, அதே மாதிரி இதுலயும் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஒரு அசம்ஷனா என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ப்ரீ ப்ராசஸிங்க டேட்டாக்கு பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம புதுசா எதுவும் ப்ரீ ப்ராசஸிங் பத்தி பார்க்க போறது இல்ல. ப்ரீ ப்ராசஸிங் ஆல்ரெடி இட் இஸ் டன் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எப்படி ப்ராசஸ் ஆக போகுது. ஸோ டேட்டா இப்போ இருக்கு, டேட்டா ப்ராசஸ் பண்ணியாச்சு, நவ் ஹவு இட் இஸ் கோயிங் டு ஒர்க் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெஷின் லேர்னிங்னா என்ன? ஸோ லேர்னிங்னா என்ன ஃபர்ஸ்ட்? ஸோ லேர்னிங்னா வந்து இப்போ நம்ம ஏதோ ஒன்று கத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ மெஷின் லேர்னிங் அப்படின்றது என்ன, எதை பத்தி சொல்லுது? வாட் இஸ் லேர்னிங்? ஸோ அப்போ லேர்னிங் அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் இதுல 3 பேராமீட்டரா நம்ம அதை பிரிக்க போறோம். ஒன் செகண்ட். ரைட். ஸோ லேர்னிங் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இதுல நமக்கு வந்து மூணா இதை நம்ம பிரிக்கலாம். ஸோ ஒன்று வந்து ஒரு டாஸ்க், ஒரு லேர்னிங், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்று பர்ஃபார்மன்ஸ். ஓகே. ஸோ அதாவது லேர்னிங்கிறதுக்கு இந்த 3 பேராமீட்டர்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். ஸோ டீங்கிறது ஒரு டாஸ்க். ஓகே. ஸோ எல்லுங்கிறது தான் லேர்னிங். ஸோ லேர்னிங்க்கு உங்களுக்கு முதல்ல என்ன தேவைன்னா ஒரு டாஸ்க் தேவை. அதுக்கப்புறம் என்ன தேவை? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் தேவை. ஸோ எந்த லேர்னிங்கா இருந்தாலும் நம்ம வந்து இந்த மூணா இதை பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறீங்க. அது வந்து ஓகே, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷ், தமிழ், அந்த மாதிரி எனி லாங்குவேஜா இருக்கலாம். நீங்க ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறீங்க அப்படின்னா அதான் டாஸ்க். ஸோ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறோம். அதாவது யூ ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங். ஸோ அது வந்து ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. அப்ப அந்த லாங்குவேஜுக்கு உங்களுக்கு என்ன தேவை? ஸோ டாஸ்க் வந்து இப்போ அந்த லாங்குவேஜ் கத்துக்கிறது. ஸோ லட்சே நீங்க வந்து எல்லாரும் ஃப்ரெஞ்ச் கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ லேர்னிங் ஃப்ரெஞ்ச் அப்படின்னா, ஸோ டாஸ்க் வந்து என்ன? ஃப்ரெஞ்ச் கத்துக்கிறது. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன அர்த்தம்? ஸோ நீங்க டைரக்டா ஃப்ரெஞ்ச் கத்துக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு அதை பத்தின அதோட ஆல்பபெட்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது, அதோட கிராமர் எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்ப யாரும் ஒருத்தர் உங்களுக்கு சொல்லி தரணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஐ மீன் இப்போ நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன பண்ணீங்க? ஸ்கூலுக்கு போனீங்க. ஸோ ஸ்கூல்ல போயிட்டு நீங்க கேஜி, அதுல இருந்து உங்களுக்கு பிரைமரி, அப்புறம் செகண்டரி, சீனியர் செகண்டரி, இந்த மாதிரி நீங்க இவ்வளவு படிச்சுட்டு வந்ததுனாலதான் இப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ நீங்க ஒரு மேக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா, மேக்ஸ்க்கு வந்து நீங்க ஸ்கூல்ல ஆல்ரெடி போய் உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணி
யாரோ ஒரு ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு மேக்ஸ் டீச்சர் உங்களுக்கு மேக்ஸ் என்ன, அடிஷன்னா என்ன, சப்ட்ராக்ஷனா என்ன, அந்த மாதிரி சொல்லி தந்திருக்காங்க. அந்த மாதிரி இப்ப ஃப்ரெண்ட்ஸ்னா நீங்க ஒரு கிளாஸ்க்கு போக போறீங்களோ இல்ல யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ பார்க்க போறீங்க, அதுதான் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன, சம் ஒன் இஸ் டீச்சிங் யூ சம்திங். அப்போ நீங்க போய் அதை உட்காந்து கத்துக்கிறீங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து நான் என்ன சொல்ல, ட்ரைனிங்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம வந்து நீங்க ஒரு ஏதோ ஒரு சிசிஎன்ஏ கத்துக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்றீங்க. அந்த ட்ரைனிங் தான் எக்ஸ்பீரியன்ஸ். ரைட்டா? ஸோ நீங்க போய் ஒரு கிளாஸ்ல அட்டன் பண்ணி யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எவ்வளவு தூரம் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நான் செக் பண்ணணும், ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அப்ப நான் டெஸ்ட் பண்றதுக்கு என்ன தேவை, ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிரைட்டீரியா எனக்கு வேணும். இப்ப நீங்க ஸ்கூல்ல கத்துக்கிறீங்க இல்ல இந்த பிரெஞ்சு கத்துக்கிறீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்னா ஒரு டாஸ்க் கொடுப்பேன். ஒரு பிரெஞ்சுல வந்து ஒரு ஒன் பேராகிராஃப் எஸ்ஸே எழுதுங்க, இல்லைன்னா வந்து நான் ஒரு சினோனிம் கொடுத்துட்டு இதுக்கு ஆன்டோனிம் எழுதுங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு மறுபடியும் இன்னொரு டாஸ்க் கொடுக்குறேன். அதுல நீங்க எவ்வளவு நல்லா பண்றீங்க இல்ல சரியா பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்கிங் நம்ம பேக்ரவுண்ட்ல பண்றோம். ஸோ அதுதான் வந்து பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதுதான் வந்து எனி லேர்னிங் விஷயங்கள். ஸோ மெஷின் லேர்னிங் அப்படின்னாலுமே அதுவும் இதே தான். அப்ப இப்போ ஹியூமன் லேர்னிங்னா என்ன, நமக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. அந்த டாஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றோம். அதாவது நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்றதா இருக்கலாம், அந்த மாதிரி அது வந்து நம்ம ட்ரைனிங் அப்படிங்கிற ஃபேஸ் சொல்றோம். அப்புறம் டெஸ்டிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றோம். ஸோ இதே தான் மெஷின் லேர்னிங். அப்போ உங்க ஒரு சிஸ்டம் வந்து நம்ம எப்படி கத்துக்க வைக்க போறோம். ஸோ அதான் வந்து மெஷின் லேர்னிங். ரைட்டா? ஸோ இது இது வந்து உங்களுக்கு பேசிக் டெஃபினிஷன். லேர்னிங் அப்படிங்கிறதுக்கே இதான் டெஃபினிஷன். ஸோ மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம எப்படி சொல்லித்தர போறோம். இப்போ ஒரு ஹியூமனுக்கு, இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு மெஷின் லேர்னிங் சொல்லித்தரேன் அப்படின்னா, மெஷினுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம எப்படி சொல்லித்தர போறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மெஷின் லேர்னிங் சொல்ல போறோம். ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம இப்போ 3 கேட்டகரியா இதை பிரிக்கிறோம். ஸோ ஓகே, மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்டே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராட் ஏரியாவோட ஒரு சப் டாஸ்க் தான் மெஷின் லேர்னிங். ஓகே. அண்ட் மெஷின் லேர்னிங்கோட ஒரு சப் டாஸ்க் தான் டீப் லேர்னிங். ஸோ இன்னைக்கு எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ அந்த டீப் லேர்னிங்ல இருந்து அதோட ஒரு சப் டாஸ்க் தான் ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ நீங்க சாட் ஜிபிடின்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ கீழே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, இது வந்து ஒரு அப்ளிகேஷன். ஸோ அப்ப ஏஐ தான் நமக்கு வந்து பிரைமரி சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அது அது வந்து ஒரு பெரிய கடல், அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஓகே, ஒரு ஒரு அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது நம்ம எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு பிரெயின், நம்ம ஹியூமன் பிரெயின் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஹியூமன் பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம அதை பண்ண வைக்கிறோம். இதுல நிறைய அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இப்ப ரொபோட்டிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எல்லா இதுலயுமே வந்து ஏஐ பவர்டு. ஸோ நீங்க சும்மா ஏதாவது ஒரு வெப்சைட் போனீங்கனாலே இனிஷியலா என்ன சொல்றான், ஏஐ பவர்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றான். ஸோ ஏன் இது யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா இதுக்குள்ள இந்த இந்த டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க உள்ள வந்து வச்சிருக்காங்க. அதனாலதான் இதை ஐ மீன், ஸோ இதுதான் வந்து ஃப்ளோ. அப்ப ஏஐங்கிறது ஒரு பெரிய அம்ப்ரெல்லா. ஓகே, ஒரு ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதோட ஒரு சப் டாஸ்க் வந்து மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங்ல ஒரு சப் டாஸ்க் தான் டீப் லேர்னிங். அந்த டீப் லேர்னிங்ல ஒரு பார்ட் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ அந்த மாதிரி நீங்க உள்ள ஐ மீன் ஒன் பை ஒன்னா உள்ள போக போக எல்லாமே ஒரு பெரிய பெரிய கடல். ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த அன்ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு பத்தி பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு நமக்கு பெரிய பிரச்சனை வரப்போறது இல்லை. ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு ஸ்கீமா இருக்கு. ஸோ அதுக்கான சில அல்காரிதம்ஸ்ங்கிறது சில விஷயங்கள் இருக்க போகுது. ஓகே. ஸோ இந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் அப்படின்னா, ஸோ இதை வந்து நீங்க ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு ரொம்ப சுலபமா அப்ளை பண்ணிடலாம். அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு வரும்போது தான் இந்த மாதிரி ஜென்ரேட்டிவ் ஏஐ இதெல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ இதுல மெயினா உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட், வாய்ஸ், அதாவது ஸ்பீச், இல்லைன்னா வந்து இமேஜ். ஸோ இந்த 3 டொமைன்ல தான் உங்களுக்கு ஜென்ரேட்டிவ் ஏஐ நிறைய இருக்கும். ஸோ இப்போ டெக்ஸ்ட் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வரும். இந்த வாய்ஸ், ஸ்பீச் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து இப்போ நிறைய இந்த ஒரு ஒரு பாட்டை வந்து எஸ்பிபி பாட்னா எப்படி இருக்கும், இல்ல வேற ஒரு சிங்கர் பாட்னா எப்படி இருக்கும்னு அந்த வாய்ஸ் குளோனிங் மாதிரி பண்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து வாய்ஸ் பேஸ்ல வந்து ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஸோ அதுல வந்து நிறைய அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. பட் அட்வான்டேஜஸா வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஏஆர் ரஹ்மான் ஒரு படத்திலேயே வந்து அந்த ஐ திங்க் ஒரு சிங்கர் இறந்து போயிட்டாரு. ஸோ அவரோட வாய்ஸ் யூஸ் பண்ணி ஒரு படத்திலேயே கூட ஹி ஹஸ் டன் திஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ.
அதே மாதிரி இமேஜ்ல பாத்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷனும் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கான நீங்க ஜஸ்ட் ஒரு ஒரு கூகுள்ல போயிட்டு ஒரு டால்இ அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இதுல போய் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் வீடியோ அந்த மாதிரி வந்து யூ கேன் ஜென்ரேட். ஸோ இது வந்து இமேஜ் ஜென்ரேஷனுக்கான ஒரு டூல்னு வச்சுக்கலாமே. ஆஹ் ஆ ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஏஐ ஜென்ரேட்டட் தான். ஸோ இதுல வந்து நீங்க நீங்க வந்து ஒரு மாடல் மாதிரி சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராம்ப்ட் வேணும், இதெல்லாம் நீங்க சும்மா போய் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி வேணும், என்ன வேணும், ஸோ என்ன ஃபாண்ட்ல வேணும். ஸோ ப்ராம்ப்ட் வந்து நீங்க இங்க கொடுத்துக்கலாம். இங்க வந்து ஒரு சே சச்சின் பிளேயிங் கிரிக்கெட் இன் மூன். ஸோ ஜஸ்ட் இமேஜினேஷன் தானே. அப்ப நீங்க அந்த மாதிரி போட்டுட்டு ஓகே இது ஒரு சைன் அப் கேட்பாங்க. அதுல நீங்க ஏதாவது ஒரு கூகுளோ ஏதோ வச்சு சைன் இன் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பேர் இது வந்து டாலி அப்படிங்கிறது பேரு. ஓகே. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 ட்ரையல் கிரெடிட்ஸ் இருக்கு. அதுல வந்து இப்ப 10 கிரெடிட் சார்ஜ் ஆயிடும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் இது சச்சின் மாதிரி இல்லைனாலும் பட் அதுக்கு புரிஞ்ச அளவுக்கு கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ சச்சின்றது ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஒரு மூன்ல வந்து கிரிக்கெட் விளையாடணுன்ற நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத வச்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆயிடும். ஸோ இந்த இமேஜ் நீங்க என்ன ஃபைன் டியூன் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அது இமேஜ் வேற மாதிரி இருந்தது, இது வேற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். புது கேரக்டர் பண்ணலாம், வீடியோஸ் பண்ணலாம். பட் அஃப்கோர்ஸ் இதுல வந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு இமேஜ் சம்பந்தமான ஜென்ரேஷன். அண்ட் டெக்ஸ்ட்டுக்கு தான் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ சாட் ஜிபிடி மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ மீன் இது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து நீங்க டெக்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு கிவ் மீ. ஸோ இதுக்கு பேர் ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். கிவ் மீ அன் இமெயில் கண்டென்ட் டு சென்ட் டு prospective students regarding a new batch of data science program. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஒரு இமெயில் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறதோட அதுவாவே உங்களுக்கு ப்ரோக்ராம் ஹைலைட்ஸ் கொடுத்து பேட்ச் ஸ்டார்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம வெறும் டேட்டு, ஆன்லைனா ஆஃப்லைனா டியூரேஷனா இந்த மாதிரி மட்டும் செலக்ட் பண்ணி இதை மாதிரி ஒரு ஒரு இமெயில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் சம்பந்தமா உங்களுக்கு டெக்ஸ்டா என்னெல்லாம் டெக்ஸ்ட் வேணுமோ அதெல்லாம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஐடியா ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு. பட் அஃப்கோர்ஸ் இதை பத்தி நம்ம அடுத்த வாரம் நம்ம நெக்ஸ்ட் சண்டே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைல்டா எப்படி ஒர்க் ஆகுது, நியூரல் நெட்ஒர்க்னா என்ன, அதுல இருந்து இது ஜென்ரேட்டிவ் ஏஐங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஸோ இன்னியோட நம்ம செஷன் வந்து வி வில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த கிளாசிக்கல் மெஷின் லேர்னிங் சொல்லக்கூடிய டெக்னிக்ஸ். ஸோ அதுல வந்து நமக்கு மெயினா வந்து 3 கேட்டகரிஸா நம்ம இந்த மெஷின் லேர்னிங்கை பிரிக்கலாம். ஸோ அதுல ஒரு கேட்டகரி வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னு சொல்லுவோம். அப்புறம் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், இன்னொன்று வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு 3 கேட்டகரியா நம்ம பிரிக்கிறோம். ஸோ சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இப்போ இந்த சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ உங்களோட ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள நீங்க ஏதோ ஒரு ப்ரோக்ராம் எழுதி அந்த ப்ரோக்ராம் மூலமா ஏதோ ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண போறீங்க. ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் பொறுத்து அதை வந்து எப்படி ப்ரெடிக்ஷன் பண்றோமோ அதை வச்சு அது வந்து ஃபர்தரா சூப்பர்வைஸ்டுக்குள்ளேயே வந்து கிளாசிபிகேஷனா இல்ல ரெக்ரெஷனா அப்படிங்கிற மறுபடியும் 2 இத கேட்டகரியா பிரியுது. ஸோ ஒன்று பேர் வந்து ரெக்ரெஷன் சொல்லுவோம், ரெக்ரெஷன் அனாலிசிஸ். இன்னொன்று வந்து கிளாசிபிகேஷன் சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட்ல நிறைய மேத்தமேட்டிக்ஸ் தேவை. ஸோ ஒரு மேக்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா இது ரொம்ப ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ஈஸியா என்ன அதாவது பேக்ரவுண்ட்ல என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஏன்னா இதோட கோடெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதுவும் இன்னைக்கு இந்த சாட் ஜிபிடிலாம் வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஃப்ரம் ஸ்கிராச் எந்த கோடுமே பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க அதுல போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு கோடெல்லாம் கொடுக்க போது அதுக்கப்புறம் அதை எடுத்து வெறும் ஃபைன் டியூன் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது மட்டும்தான் வேலை. ஆனா அது என்ன அந்த அல்காரிதம்னா என்ன, அது எப்படி நடக்குதுங்கிறத புரிஞ்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா தான்
நீங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு அதை பண்ணும்போது அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ மெஷின் லேர்னிங்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், சூப்பர்வைஸ்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்றேன். ஸோ சூப்பர்வைஸ்டுனா என்ன அர்த்தம்? பேர்ல வந்து சூப்பர்வைஸ்னு சொல்றாங்க. அப்ப சூப்பர்வைஸ்னா இப்ப நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, அந்த எக்ஸாமுக்கு ஒரு இன்விஜிலேஷன் ஒருத்தரை போடுறோம். ஸோ அது வந்து சூப்பர்வைஸ். அப்ப யாரோடய ஒரு மேற்பார்வையில நீங்க ஏதோ ஒரு ஒர்க் பண்றீங்க. இப்ப நீங்க ஒரு ஆஃபீஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி யாரோ இருக்காங்க, அவங்க வந்து உங்களை நீங்க ஒர்க்கை கரெக்டா ட்ராக்ல பண்றீங்களாங்கிறத சூப்பர்வைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி மெஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இதுல வந்து மறுபடியும் அது ரெண்டு கேட்டகரியா பிரியுது. ஒன்னு ரெக்ரெஷன், ஒன்னு கிளாசிபிகேஷன் சொன்னேன். ஸோ இப்ப என்ன அப்படின்னாக்கா, ஸோ உங்களுக்கு வந்து இதுல என்னன்னா டார்கெட் வேரியபிள்னு ஒரு வேரியபிள் இருக்கு. ஓகே. டார்கெட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீங்க எதை ப்ரெடிக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயம் உங்ககிட்ட ஏற்கனவே டேட்டாலே இருக்க போகுது. ஸோ இப்ப நமக்கு வந்து ஒரு டேட்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இப்போதைக்கு நம்ம மறுபடியும் என்ன பண்றோம், டேபுலர் ஃபார்ம் ஆஃப் டேட்டாவே இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் அன்ஸ்ட்ரக்சர்டோ செமி ஸ்ட்ரக்சர்டோ இப்போதைக்கு நான் போகல. இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. ஓகே. இந்த டேட்டால எனக்கு நிறைய காலம் இருக்கு, நிறைய ரோ இருக்கு. நம்ம லாஸ்ட் கிளாஸ் அந்த பாண்டாஸ் ரீட் சிஎஸ்வி பண்ணும்போது பண்ண மாதிரி. ஓகே. இப்போ இதுல ஏதோ ஒரு காலம், ஸோ நான் கடைசி காலமா நான் வந்து என்னோட டார்கெட் வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதான் டார்கெட் வேரியபிள். அப்ப டார்கெட் வேரியபிள்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த வேரியபிளை வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ண போறேன். எப்படி ப்ரெடிக்ட் பண்ண போறேன்? அப்போ எனக்கு நிறைய காலம் இருக்கு. X1, X2, X3, Xn. அப்ப n நம்பர் ஆஃப் காலம் இருக்கு. X1 ஆரம்பிச்சு X2ல இருந்து X3 இந்த மாதிரி Xn வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் நான் y அப்படின்னு ஒரு வேரியபிள் வைக்கிறேன். இந்த y தான் என்னோட டார்கெட் வேரியபிள். இப்ப இந்த X1, X2, X3 இதுக்கெல்லாம் நம்ம என்ன பேரை வைக்க போறோம் அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு பேர். ஸோ இதெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிற கேட்டகரியில வருது. இப்போ இண்டிபெண்டன்ட்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுக்கு ஒண்ணு டிபெண்டன்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அப்ப X1க்கும் X2க்கும் நடுவுல வந்து எந்த டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஓகேவா? அதாவது X2ல வந்து 2X1 அந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது. லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அசம்ஷனா நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒன் செகண்ட். ஓகேவா? ஸோ நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ங்கிறது எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் வச்சு டினோட் பண்ணுவோம். டிபெண்டன்ட் வேரியபிள் ஆர் டார்கெட் வேரியபிளை வந்து நம்ம ஒய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து டார்கெட் வேரியபிள் ஆர் டிபெண்டன்ட் வேரியபிள். அதாவது இந்த ஒய் அப்படிங்கிற வேரியபிள் வந்து X1, X2, X3 எல்லாத்தோடையும் டிபெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம இனிஷியலா அசியூம் பண்றோம். பட் அதுல எல்லாமே டிபெண்டா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இப்போதைக்கு நம்ம ஒரு அசம்ஷனா அதை வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஐடியா என்ன அப்படின்னா, அப்போ X1, X2, X3 இதெல்லாம் தான் வந்து ஒய்யை சூப்பர்வைஸ் பண்ணுதுன்னு சொல்றோம். அதனால இதுக்கு பேர் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் நிறைய இருக்க போகுது. அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த ஒய்ங்கிறத ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ யுவர் டாஸ்க், இப்போ இந்த இடத்துல டாஸ்க் என்ன, ப்ரெடிக்ஷன். அப்போ என்னோட டாஸ்க்னு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த லேர்னிங்ல. ஸோ டாஸ்க் வந்து ப்ரெடிக்ஷன். அப்ப இதுல எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன? அப்ப நான் வந்து ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ண போறேன். இந்த அல்காரிதம்க்கு வந்து நான் ட்ரைனிங் கொடுக்க போறேன். ஓகே. ஸோ நான் ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அல்காரிதமை டெஸ்ட் பண்ண போறேன். அப்ப எனக்கு வந்து ரெண்டு ஃபேஸ் வரப்போகுது. ஒன்னு வந்து ட்ரைனிங் ஃபேஸ், இன்னொன்னு டெஸ்டிங் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதை பத்தி நான் திரும்ப டீட்டெயிலா சொல்றேன். பட் இப்போதைக்கு நமக்கு சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன அர்த்தம்? ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டால ஒரு டார்கெட் வேரியபிள் இருக்கு ஆர் டிபெண்டன்ட் வேரியபிள். அப்புறம் நிறைய இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ இதை பொறுத்து நம்ம வந்து ஒய்ங்கிற வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ண போறோம். சரியா? இப்ப இந்த வேல்யூ வந்து இப்ப மறுபடியும் நம்ம டேட்டா அப்படிங்கிற டைப்ஸ்ல வந்து இன்னொன்னு ரெண்டு பார்த்தோம். ஸோ ஒன்னு வந்து கண்டினியூஸ்னு ஒன்னு பார்த்தோம். இன்னொன்று வந்து கேட்டகரிக்கல் டேட்டான்னு ஒன்று பார்த்தோம். அதாவது நியூமரிக் டேட்டால வந்து கண்டினியூஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? அப்ப கண்டினியூஸ்னா என்ன? ஸோ இப்போ வந்து லெட்ஸ் சே என்னோட டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கலாம். சரியா? அப்ப நான் வந்து என்கிட்ட இருக்கிற டேட்டா வச்சு நான் வந்து ஒரு ஹவுஸ் பிரைஸை ப்ரெடிக்ட் பண்ண போறேன். அப்ப என்கிட்ட என்னெல்லாம் டேட்டா இருக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏரியா. ஓகேவா? ஏரியாங்கிறது இப்போ ஒரு மாம்பழம், நுங்கம்பாக்கம், அப்புறம் வந்து டி நகர், இந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று இருக்க போகுது, அடையார். ஓகே. ஸோ ஒரு இந்த ஏரியா, அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் ரூம்ஸ். ஓகேவா? 2 பெட்ரூமா, 3 பெட்ரூமா, அந்த மாதிரியான ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரயில்வே ஸ்டேஷன்.
சென்ட்ரல் ஸ்டேஷன், அப்புறம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏர்போர்ட். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 10 காலம் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்ப இதெல்லாம் தான் வந்து நம்மளோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இது X1, X2, X3, X4ன்னு சொல்லுவோம். அண்ட் ஃபைனலா நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஹவுஸ் பிரைஸ் அப்படிங்கிற காலம் இருக்க போகுது. ஓகே, இப்ப என்கிட்ட இந்த டேட்டா ஆல்ரெடி இருக்கு. அதாவது இப்ப மாம்பலம் ஏரியால ஒரு 2 பெட்ரூம் பிளாட் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருந்து, ஏர்போர்ட்ல இருந்து ஒரு X2 டிஸ்டன்ஸ்ல இருந்ததுன்னா ஹவுஸ் பிரைஸ் வந்து 1 crore அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த டேட்டா எனக்கு ஆல்ரெடி இருக்கு. இதே மாதிரி இப்ப நுங்கம்பாக்கம் ஏரியால 3 பெட்ரூமா இருந்தா எனக்கு வந்து ஒரு டூ crore இருந்து ஆரம்பிக்குது. டி நகர்ல 2 பெட்ரூமே வந்து எனக்கு 1.5 crores, அடையார்ல வந்து 1.7 crores. இந்த மாதிரி வந்து எனக்கு டேட்டா இருக்கு. ஓகே, அப்போ ஸோ இனிஷியலா என்கிட்ட இந்த ஹவுஸ் பிரைஸ்ங்கிற வேல்யூஸ் இருக்கும். பட் புதுசா ஒரு டேட்டா வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ மாம்பழம்ல ஒரு 3 பெட்ரூம் பிளாட் வித் வந்து X1 டேஷ் டிஸ்டன்ஸ், X2 டேஷ் டிஸ்டன்ஸ் இருந்தா ஹவுஸ் பிரைஸ் என்னவா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் பண்றதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இதுதான் ரிக்ரெஷன் அனாலிசிஸ்னு சொல்ல போறோம். அதாவது இந்த டார்கெட் வேரியபிள் வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் தென் யூ வில் அப்ளை ரிக்ரெஷன் மெத்தட்ஸ். சரியா? ஸோ இப்போ வந்து நான் அதே மாதிரி சே ஒரு அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால், அதாவது ஒரு precipitation, ஹியூமிடிட்டி, விண்ட் டைப்பு, இந்த மாதிரி மறுபடியும் நிறைய டேட்டா வச்சு அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால், அதாவது எவ்வளோ ரெயின்ஃபால் வரப்போகுது அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 100 சென்டிமீட்டரா, இல்லைனா வந்து 110 சென்டிமீட்டரா, இல்லை 50 சென்டிமீட்டரா, சம்திங் லைக் தட். ஓகே, இந்த மாதிரியான டேட்டாவை நான் ப்ரெடிக்ட் பண்ண போறேன் அப்படின்னா மறுபடியும் இதுக்கு வந்து நான் ரிக்ரெஷன் யூஸ் பண்ண போறேன். ஸோ புதுசா ஒரு டேட்டா வரும்போது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் பண்றோம் இல்லையா, இந்த மாதிரி. அதே மாதிரி சேலரி, ஒரு ஒரு டேட்டா கொடுத்து சேலரி ஆஃப் அன் எம்ப்ளாயி ப்ரெடிக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும், சேலரிங்கிறது என்னது, ஒரு நம்பர் இல்லையா. அப்ப எப்படி வச்சுக்கோங்க, ஒரு ஒரு நம்பர் வேல்யூவை நீங்க ப்ரெடிக்ட் பண்ண போறீங்க. அந்த நம்பர் வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கணும். அந்த மாதிரியாக இருந்தால் தென் யூ வில் அப்ளை ரெக்ரெஷன் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ இதுவே வந்து ஒரு ஓகேவா. ஸோ இப்போ இதே வந்து அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால்க்கு பதிலா இந்த காலம் வந்து வெறும் ரெயின்ஃபால் அப்படின்னு ஒரு காலம் வச்சுட்டு எஸ் ஆர் நோ இந்த மாதிரி ஒரு ஒரு டேட்டாவா இருந்ததுன்னா தென் இதுக்கு பேர் வந்து கிளாசிபிகேஷன் பேர். ஓகேவா. ஸோ இங்க வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னாக்கா, டார்கெட் வேரியபிள் இருக்கணும். ஸோ தெர் இஸ் அ டார்கெட்டோ இண்டிபெண்டன்ட் வேரியபிளோ. அப்ப என் டேட்டா வந்து ஒரு நியூமரிக்கல் டேட்டாவா கண்டினியூஸ் டேட்டாவா இருந்தா நான் ரெக்ரெஷன் அப்படிங்கிற அல்காரிதம்ஸ் அப்ளை பண்ண போறேன். ஓகே, இதுவே என்னோட டார்கெட் வேரியபிள் கேட்டகரிக்கலா இருந்தாக்கா தென் நான் கிளாசிபிகேஷன் அல்காரிதம் அப்ளை பண்ண போறேன். ஸோ மெஷின் லேர்னிங் சம்பந்தமா நமக்கு என்ன இருக்கு, ரெக்ரெஷன் ஒன்று இருக்கு, கிளாசிபிகேஷன் இருக்கு. அப்ப என்னோட டார்கெட் வேரியபிள் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் நம்ம ரெக்ரெஷன் அல்காரிதம்ஸ் அப்ளை பண்ண போறோம். இல்ல கேட்டகரிஸா இருந்ததுன்னா கிளாசிபிகேஷன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால், அதாவது எவ்வளோ ரெயின்ஃபால் இருக்க போகுது அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம்னா அப்ப எனக்கு ரெக்ரெஷன் அல்காரிதம்ஸ் வேணும். இல்ல மழை வருமா வராதா அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம்னா தென் அதுக்கு வந்து கிளாசிபிகேஷன் அப்படிங்கிற பேர் கொடுப்போம். ஓகே, இந்த கிளாசிபிகேஷன்லயே வந்து மறுபடியும் 2 டெக்னிக் இருக்கு. ஒன்னு வந்து பைனரி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து மல்டி கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப பைனரி கிளாஸ்னா என்ன அர்த்தம், வெறும் 2 கிளாஸ். இப்ப இந்த மாதிரி எஸ் ஆர் நோ இருந்தா அது வந்து பைனரி கிளாஸ். இப்ப மல்டி கிளாஸ்னா வந்து மோர் தென் ஒன் கிளாஸ். அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா ஐரிஸ்னு ஒரு டேட்டா இருக்கு. இப்ப இந்த ஐரிஸ் டேட்டா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளவர் ஸ்பீஷீஸ் டேட்டா செட். அதாவது ஒரு ஃப்ளவர் டைப். இப்போ வந்து செப்பல் லெங்த், செப்பல் விட்த், பெட்டல் லெங்த், பெட்டல் விட்த் 4 காலம் இருக்கும். அதை பொறுத்து ஒரு ஸ்பீஷீஸ்னு ஒரு காலம் இருக்கும். அதாவது ஒரு இந்த மாதிரி எக்ஸ் ஒய் ஏபி இந்த மாதிரி ஒரு 4 டேட்டாவாக இருந்தால் இது வந்து செட்டோசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னொன்னு வெர்சிகலர், இன்னொன்னு வெர்ஜினிகா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதான் அந்த டேட்டா செட். ஓகே, அப்ப இந்த டேட்டால நமக்கு 3 கிளாஸ் இருக்கு.
ஸோ செட்டோசாங்கிறது ஒன்று, வெர்சிகலர் ஒரு கிளாஸ், வெர்ஜினிகா ஒரு கிளாஸ். அப்ப இதுக்கு பேர் வந்து மல்டி கிளாஸ் கிளாசிபிகேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றோம்னா எம்நெஸ்ட்னு ஒரு டேட்டா இருக்கு. இந்த எம்நெஸ்ட் பாத்தீங்கன்னா ஹியூமன், அதாவது நம்ம டிஜிட் எழுதுறோம் இல்லையா? இப்ப நான் வந்து 4 அப்படின்ற நம்பர் எழுதுறேன்னா இதெல்லாம் வந்து இமேஜா இருக்கும். இந்த இமேஜை வந்து நான் ஒரு அல்காரிதம்ல கொடுத்து இது வந்து 4ஆ 9ஆ அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே. அப்ப ஜீரோல இருந்து இப்ப இதுக்கு வந்து எத்தனை கிளாஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 கிளாஸ் இருக்கும். ஏன்னா இந்த டிஜிட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 0, 1, 2, 3ல இருந்து ஆரம்பிச்சு 9 வரைக்கும் போகும். அப்ப மொத்தம் 10 கிளாஸ் இருக்கு இல்லையா? சோ அப்ப இதுவும் வந்து மல்டி கிளாஸ் கிளாசிபிகேஷன். சோ அப்போ ஒரு நம்பர் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா இந்த நம்பர் ஜீரோவா இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளவு? சோ ரொம்ப கம்மி. ரைட்டா? ஏன்னா இப்ப இது வந்து 9, ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்ட்ரைப் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இது 9 ஆயிடும். ஓகே. சோ இது 4க்கும் 9க்கும் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் தான் வித்தியாசம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க இப்படி ஒரு நம்பர் எழுதுறீங்கன்னா இந்த நம்பர் வந்து 4ஆ இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி சே வந்து ஒரு 0.8 இருக்கு. 9ஆ இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஒரு 0.1 இருக்கு. மீதி எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப இது 2ஆ இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டில பாத்தீங்கன்னா 0.0000 சம்திங் இருக்க போகுது. சோ அந்த மாதிரி வந்து நமக்கு 10 கிளாஸ் இருக்க போகுது. ரைட்டா? சோ நான் ஜஸ்ட் அந்த எம்னெஸ்ட் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இதான் வந்து அந்த எம்என்எஸ் டேட்டா. அப்ப எக்ஸிஸ்டிங்காவே உங்ககிட்ட அந்த டேட்டா இருக்கும் கையில. இப்ப இதெல்லாம் 0, இதெல்லாம் 1, இதெல்லாம் 2, இந்த மாதிரி இது வந்து ஹியூமன் ரிட்டன் டிஜிட்ஸ். அப்ப இந்த டிஜிட்டை வந்து நான் வந்து இப்ப சில பேர் 7ல வந்து நடுவில் இந்த மாதிரி ஒரு கோடும் போடுவாங்க. இல்ல இப்படி எழுதுவாங்க. ஓகே. சோ இந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயம் கொடுத்தாலும் அது 7ஆ தான் இருக்கா, 8ஆ தான் இருக்கான்றது டிடெக்ட் பண்ணும். அதே மாதிரி 9 பாத்தீங்கன்னா சில பேர் இப்படியும் போடுவாங்க. இப்ப இந்த கடைசி காலம் பாருங்க, கடைசி வேல்யூ இது வந்து நமக்கே 8ஆ 9ஆங்கிற கன்ஃபியூஷன் வரும் வெறும் இந்த நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா. மத்த எல்லாம் ஹைட் பண்ணிட்டு வெறும் கடைசி நம்பர் மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா இது லைட்டா ஒரு சின்ன கோடு தான். இது ஜாயின் ஆயிருந்ததுன்னா இது இது 8ஆ கூட இருக்கலாம் இல்லையா? அப்ப 8ஆ 9ஆங்கிறது நமக்கே கன்ஃபியூஷன் இருக்கும்போது கம்ப்யூட்டர் எப்படி இதை வந்து ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணும், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஓகே. சோ இதுக்கு இப்ப எத்தனை கிளாஸ் இருக்கு? 10 கிளாஸ் இருக்கு. சோ இதுவும் வந்து மல்டி கிளாஸ் கிளாசிபிகேஷன் சொல்லுவோம். ஓகே. பட் ஐடியா என்னன்னா கிளாசிபிகேஷன் தான். அப்ப இந்த நம்பர் ஒரு நம்பர் கொடுத்தா இந்த நம்பர் வந்து 0வா 1ஆ 2ஆ 3ஆ 9 வரைக்கும் எந்த கிளாஸா இருக்க போகுது அப்படின்றது நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். ஓகே. அதுக்கு பேர் தான் கிளாசிபிகேஷன் மெத்தட்ஸ். ஓகேவா? சோ இது வரைக்கும் எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்தா சாட்ல போடலாம். ஓகே. சோ இப்ப நெக்ஸ்ட் டெக்னிக் வந்து நம்ம அன்சூப்பர்வைஸ்டு மெத்தட். ஓகே. சோ அன்சூப்பர்வைஸ்டுனா என்ன? ஓகே, மேபி ஐ வில் ஜஸ்ட் பாஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க சாட்ல போடுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். அடுத்து அன்சூப்பர்வைஸ் பண்ணலாம். இல்ல எதுவும் இல்லைன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் எதுவும் சாட்ல வரல, அதனால நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அடுத்த கேட்டகரி வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். இப்போ அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன? இப்போ சூப்பர்வைஸ்ல நான் என்ன சொன்னேன்னா நமக்கு டார்கெட் வேரியபிள்னு ஒன்று நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்க போகுது. ஸோ அதை வச்சு நான் வந்து ஒரு அல்காரதமை ட்ரெயின் பண்ண போறேன்னு சொல்லி தர போறேன். அப்ப அந்த அல்காரதம்க்கு புதுசா ஒரு டேட்டா வந்தா இது எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கொடுக்க போகுது, ப்ரெடிக்ட் பண்ண போகுதுன்னு சொல்ல போறோம். இப்போ அன்சூப்பர்வைஸ்ல தேர் இஸ் நோ ப்ரெடிக்ஷன். நம்ம எதுவுமே ப்ரெடிக்டே பண்ண போறது இல்லை. ஓகே. ஏன் நோ ப்ரெடிக்ஷன்னா இதுக்கு வந்து டார்கெட் வேரியபிளே இருக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது. ஓகே. அப்ப அதுக்கு பேர் வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னு சொல்லப்போம். அப்ப டார்கெட் வேரியபிளே இல்லனாலும் நான் எப்படி வந்து ஒரு மாடல் ட்ரெயின் பண்ண போறேன் அப்படின்னா, சோ இங்க வந்து எனக்கு என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, சோ ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு டேட்டா எடுத்துக்கோங்க. ஓகே. சோ இப்ப நீங்க இதை வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் அப்படிங்கிற ஒரு பிளாட்ல பண்றீங்கன்னா, சோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். சோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, சோ இதுக்கு வந்து யூ ஆர் கோயிங் டு டூ சம்திங் கால் கிளஸ்டரிங். இப்ப கிளஸ்டரிங்னா என்னன்னா ஒரே மாதிரி இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து நான் ஒரு குரூப்பா போட போறேன். ஓகே. சோ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ஒரு குரூப்பா போட போறேன். அப்ப இதுக்கு பேர் வந்து கிளஸ்டரிங்னு சொல்லுவோம். இது ஏன் அன்சூப்பர்வைஸ்ட்னா இதுல நான் எந்த வித ப்ரெடிக்ஷனும் பண்ணல. ஓகேவா?
ஸோ அஃப்கோர்ஸ் புதுசா ஒரு பாயிண்ட் வந்தா அது எந்த குரூப்ல இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம கிளஸ்டரிங் கொடுக்க போகுது. இப்போ இங்க ஒரு பாயிண்ட் வருது அப்படின்னாக்கா இந்த பாயிண்ட் வந்து நான் கிளஸ்டர் 2ல போடுறதா கிளஸ்டர் 3ல போடலாமா அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிடைச்சாலும், பட் இதுல இருந்து நான் எந்த வித ப்ரெடிக்ஷனும் பண்ண போறது இல்லை. ஓகே. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, சே உங்களுக்கு இந்த அமேசான் மாதிரியான பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கோங்களேன். அமேசானோ பிளிப்கார்ட்டோ எடுத்தீங்கன்னா, ஸோ இதுல நீங்க இல்ல நிறைய விஷயத்துல இருக்க போது என்ன இருக்கும்னா ரெக்கமெண்டேஷன் ஒண்ணு இருக்கும். ஓகே. ஸோ நீங்க உங்களால நிறைய இடத்துல இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்க முடியும். ஐ மீன் எதுல வேணா இருக்கலாம். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கலாம், யூடியூப்ல வரும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சோஷியல் மீடியா ரிலேட்டடான இதுலலாம் உங்களுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் வரப்போகுது. இப்போ நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு படம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூ ஆர் வாட்சிங் அ மூவி ஒன். அந்த மூவி ஒன் வந்து ஒரு கிரைம் த்ரில்லரா இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த படம் பார்த்து முடிச்ச உடனே அது வந்து உங்களை ரேட் பண்ண சொல்லும். ஸோ ரேட் த மூவி ஃப்ரம் 1 to 5ன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து ஒரு 4 இல்லைன்னா ஒரு 4.5 கொடுத்தீங்க அப்படின்னா, அப்ப இந்த இந்த பர்டிகுலர் ஜானர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அது வந்து அசியூம் பண்ணிக்கும். அப்ப அடுத்த வாட்டி உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு மூவி 7, மூவி 14 இந்த மாதிரி ஒரு 2 படத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். இந்த மூவி நீங்க பார்த்திருந்தீங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, தென் இந்த 2 மூவி உங்களுக்கு பிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு இதை ரெக்கமெண்ட் பண்ணும். அதான் ரெக்கமெண்டேஷன். சிமிலர்லி அமேசானோ பிளிப்கார்ட்டோ உங்களுக்கு என்ன பண்ணும், நீங்க வந்து ஒரு ஃபோன் வாங்குறீங்க, இல்ல ஒரு ஃபோன் பத்தி பாக்குறீங்க அப்படின்னா, அது ஒண்ணு ஃபோன்ஸ் நிறைய ஃபோன்ஸ் சஜஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ நீங்க வந்து எந்த பட்ஜெட்ல பாக்குறீங்களோ அதை பொறுத்து ஃபோன் 1, 2, 3, 4 அப்படின்னு ஏகப்பட்ட ஃபோனை சொல்லும் போது, இப்போ நீங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபோனை கிளிக் பண்ணிட்டு பை பண்ற வரைக்கும் நீங்க போறீங்க, அதாவது அந்த கார்ட்ல ஆட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ண போயிட்டீங்க அப்படின்னா, கீழே உங்களுக்கு இன்னொன்னு என்ன காமிக்கும், அலாங் வித் ஃபோன் நீங்க வந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ் இல்லைன்னா ஒரு டெம்பர் கிளாஸ் இதுவும் சேர்த்து வாங்கலாம். அதாவது பீப்புள் ஹூ பாட் ஹெட்ஃபோன்ஸ் ஆல்சோ பாட் டெம்பர் கிளாஸ் அந்த மாதிரி கீழே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதாவது ஏற்கனவே இந்த மாதிரி ஃபோன் வாங்கினவங்க ஃபோனோட சேர்த்து இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஒரு ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்கியிருக்காங்க, ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வாங்கியிருக்காங்க, ஒரு செல்போன் ஸ்டாண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் காமிக்கும். அப்போ இதுல வந்து அமேசான் உங்களுக்கு என்ன அமேசான் வந்து நீங்க ஃபோன் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஹெட்ஃபோன்ஸ் வாங்குவீங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணல. ஓகேவா? ரெக்கமெண்ட் தான் பண்ணுது. அதே மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் பாப்பீங்கன்னு அது நெட்ஃபிளிக்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து இந்த படம் பார்த்ததுனால இந்த படம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சோ அதான் இந்த குரூப்பிங். சோ இப்ப இதுதான் அந்த மூவி ஒன்னு வச்சுக்கலாமே. இப்ப இந்த மூவி ஒன்னையும் மூவி 14 ஏற்கனவே நான் ஒரு குரூப்ல போட்டு வச்சிருக்கேன். அப்ப நீங்க ஒரு யூசரா வந்து இந்த கிளஸ்டர்ல இருந்து ஒரே ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னா, அப்ப இந்த குரூப்ல உள்ள மத்தவங்க எல்லாமும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படிங்கறத பண்றதுக்கு தான் வந்து நம்ம அன்சூப்பர்வைஸ் மெத்தட் பண்றோம். அதுல ஒரு பார்ட் வந்து கிளஸ்டரிங் அப்படிங்கறத சொல்லுவோம். கிளஸ்டரிங் வந்து வெறும் குரூப் பண்றது. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீச்சர் செலக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீச்சர் செலக்ஷனா இப்போ உங்களுக்கு வந்து இதேதான். இப்போ நிறைய காலம் உங்களுக்கு டேட்டா இருக்கு அப்படின்னா, X1, X2 இந்த மாதிரி வந்து ஒரு X17 காலம்ஸ் டேட்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஒய்ன்ற ஒரு டார்கெட் வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீ யூஸ்வலா டார்கெட் வேரியபிள் வந்து நீங்க அனாலிசிஸ் பண்றதுக்கு ரிமூவ் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ இந்த X1, X2ல இருந்து 17 காலம் இருக்குன்னா, இந்த 17 காலமுமே வந்து நமக்கு ஒய்யோட டிபெண்ட் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் நம்பர்னு ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நீங்களாவே டிராப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த சீரியல் நம்பர் வந்து வெறும் 1, 2, 3, 4 அப்படின்னு இப்ப 100 ரோ இருக்குன்னா 100ங்கிற நம்பர் வரப்போகுது. ஸோ சீரியல் நம்பரை வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. அதனால அந்த காலம் நீங்களாவே டிராப் பண்ணிடலாம். பட் எல்லா காலமுமே வேற வேற மாதிரி இருக்கு. இப்ப ஏஜ்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து டைட்டானிக்னு ஒரு டேட்டா பார்த்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐபி எஸ்பி அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. இந்த மாதிரி நிறைய காலம் இருக்கு. இப்ப இந்த காலம்லாம் உண்மையிலேயே ஒருத்தர் அதாவது டைட்டானிக் டேட்டால பாத்தீங்கன்னா அந்த ஐ மீன் இஸ் அலைவ் அப்படின்னு ஒரு ஒரு காலம் இருக்கும். இப்ப அந்த காலம் தான் வந்து உங்களுக்கு உங்களோட டிபெண்டன்ட் வேரியபிள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் ஜீரோனா அவன் உயிரோட இல்ல. ஸோ நோ. ஒன்னுனா ஹி இஸ் அலைவ். இந்த மாதிரி உங்களுக்கு 2 கிளாஸ் தான் அந்த டேட்டாலேயே இருந்தது. ரைட்டா? அப்போ இதுல இந்த இந்த எஸ்ஐபி எஸ்பிங்கிறது அவன் உயிரோட இருந்திருக்கானா இல்லையாங்கிறதுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளால பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபீச்சர் செலக்ஷன்ங்கிற மெத்தட்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுல மறுபடியும் நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஆனா இப்போ இந்த பூட் கேம்ப்ல பார்க்க முடியாது. பட் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன், வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ பிசிஏன்னு ஒரு மெத்தட் இருக்கு, எல்டிஏன்னு ஒரு மெத்தட் இருக்கு, டிஎஸ்என்இன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்க வந்து ஃபீச்சர் செலக்ஷன் பண்ணிக்கலாம்.
ரைட்டா? அப்போ அன்சூப்பர்வைஸ்டுங்கிறது இன்னொரு குவிக் ரீகேப் என்னன்னா, டார்கெட் வேரியபிளே கிடையாது. ஸோ இதுல எந்த ப்ரெடிக்ஷனும் பண்ண போறது இல்ல. பட் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம குரூப் பண்ணி கிளஸ்டரா போட்டு வச்சிருப்போம். ஸோ இதுதான் வந்து நமக்கு கிளஸ்டரிங்னு சொல்லக்கூடிய டெக்னிக். அன்சூப்பர்வைஸ்டு கீழே கிளஸ்டரிங் அப்படிங்கிற டெக்னிக். ஓகே. இப்போ அடுத்த டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். இங்க யா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா என்ன? இப்ப இது வந்து மெஷின் லேர்னிங்கோட ஒரு செட்டா இருந்தாலும் பெரும்பாலும் இது மெஷின் லேர்னிங் கீழே யாரும் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா இது வந்து தனியா இதுவே ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இது ஒரு பெரிய டாபிக். அண்ட் குறிப்பா இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமிங் இண்டஸ்ட்ரியில இருக்கு நிறைய. மத்த இடத்துல பெருசா யூஸ் பண்ணாங்களான்னு கேட்டா ரிசர்ச்ல நிறைய யூஸ் ஆகுது. பட் கம்பெனி சைட்ல ப்ரொடக்ஷன் சைட்ல ஆர்எல் நிறைய அப்ளை பண்றாங்கன்னா பெருசா அப்ளை பண்ணல. பட் இந்த சாட் ஜிபிடி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹியூமன் லூப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐல யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பத்தி நம்ம பார்க்கலாம். பட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா என்னன்றது மட்டும் நான் உங்களுக்கு மறுபடியும் குவிக்கா சொல்லிடுறேன் அன்சூப்பர்வைஸ் மாதிரி. ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங்னா டார்கெட் வேரியபிள் இருக்க போது. அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னா டார்கெட் வேரியபிளே கிடையாது. இப்போ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதோட மெயின் ஐடியா வந்து ஒரு ஏஜென்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ஏஜென்ட் வந்து ஒரு என்விரான்மெண்ட்ல ஏதோ ஒன்று பண்ண போகுது. அது என்ன பண்ண போகுதுன்னா அது ஒரு ஆக்ஷன் பண்ண போகுது. இப்ப இந்த ஆக்ஷனுக்கு நமக்கு ரெண்டு இது இருக்கு. ஒன்னு வந்து பெனால்டின்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து ரிவார்ட்னு சொல்லுவோம். ஓகே. சோ ஒரு ஏஜென்ட் ஒரு என்விரான்மெண்ட்ல போய் சோ இது பேர் வந்து முக்காவாசி இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆப்டிமைசேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆப்டிமைசேஷன்னா என்னன்னா இப்ப எனக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ஒரு மினிமல் காஸ்ட்ல அந்த ஃபங்க்ஷனை நான் ரன் பண்ணணும் அப்படின்னா அது ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி காஸ்ட் ஆப்டிமைசேஷன் இந்த மாதிரி நிறைய ஆப்டிமைசேஷன் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஆப்டிமைசேஷன் மெத்தட்ஸ். ஸோ எனக்கு வந்து இப்போ ஏஜென்ட் இருக்கு. அது ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுது. அந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணதுனால வரக்கூடிய விளைவுல நல்ல நல்ல விளைவா இருந்தா நான் ரிவார்டு கொடுத்து அதை வந்து என்கரேஜ் பண்ணுவேன். இல்ல தப்பான டெசிஷன் எடுத்திருந்ததுன்னா நான் வந்து ஒரு பெனால்ட்டி கொடுத்து நீ போனது தப்பு அப்படின்றது சொல்லுவேன். இப்ப இதுல வந்து நிறைய விஷயம் இருக்கு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப செஸ் அப்படிங்கிற கேம் இருக்கு. இப்ப இந்த செஸ் கேம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ஐ மீன் தெரியாதவங்களுக்கு அது ஒரு ஜஸ்ட் ஒரு போர்டு. அதுல வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காயின்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காயின்ஸ்ல வந்து நிறைய அதாவது சோல்ஜர் அதாவது பான் அப்படின்னு சொல்லக்கூடிய காயின் ஒன்று இருக்கும். அப்புறம் கிங்கு குவீன் ரூக்கு நைட்டு பிஷப் இந்த மாதிரியான ரோல்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிபிக் மூவ் இருக்கு. அதாவது இப்போ ஒரு ரூக் அது வந்து நம்ம எலிஃபென்ட்னு நம்ம இதுல சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரூக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு மூவ்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஸோ செஸ் பொறுத்த வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து ரூக் வந்து ஸ்ட்ரெயிட்டா மட்டும் தான் போகலாம். அதாவது இந்த செஸ் போர்டு இருந்ததுன்னா ஓகே நான் கரெக்டா போடல. அது 8 by 8 64 ஸ்கொயர்ஸ் வரும். பட் இந்த இடத்துல அந்த ரூக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது வந்து ஈதர் இப்படி போலாம் இல்ல இப்படி போலாம். ஓகே. டைகனலா இதால போக முடியாது. ரைட்டா? சோ அதான் ரூல்ஸ். அப்ப இந்த ரூல் படி நான் இப்ப இந்த ரூக் எங்கேயா மூவ் பண்றேன் அப்படின்னா அது எல்லாமே வந்து அதுதான் இப்ப என்விரான்மெண்ட் தான் செஸ். ஓகேவா? இப்ப ஏஜென்ட்ங்கிறது ஒரு ஏஐ ஏஜென்ட். இப்ப இந்த ஏஜென்ட் தான் செஸ் விளையாட போகுது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு ஹியூமன் பிளேயிங் அ செஸ் ஐ எம் கிரியேட்டிங் அ ஏஐ ஏஜென்ட். அப்ப இந்த ஏஐ ஏஜென்ட் தான் வந்து செஸ்ஸே ஆட போகுது. எப்படி ஆட போகுதுன்னா இதுக்கு நான் ரூல்ஸ் கொடுத்துட்றேன். ஓகே. ரூல்ஸ் வந்து ஏற்கனவே நான் கொடுத்துட்றேன். அந்த ரூல்ஸ் வச்சு இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. அந்த ஆக்ஷன் வந்து கரெக்டான ஆக்ஷனா இருந்தா நான் ரிவார்ட் கொடுக்குறேன். தப்பான ஆக்ஷன் இருந்தா பெனால்டி கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் திரும்ப வந்து இந்த ஏஜென்ட்டுக்கு திரும்ப அது ஃபீட்பேக்கா உள்ள வரும். இல்ல நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப அது என்ன புரிஞ்சுக்கும் ஓகே நான் பண்ணது தப்பு. அப்ப இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து இங்க போயிருக்கு. இது போன போது இந்த கேமை வந்து நீங்க தோத்துட்டீங்க. அதாவது கேம் இஸ் லாஸ்ட் அப்படி ஆயிடுச்சுன்னா அப்ப அடுத்த வாட்டி என்ன பண்ணும் இந்த ரூக்க வந்து சப்போஸ் அதே சுச்சுவேஷன்ல கேம்ல இருக்கும்போது இந்த ரூக்க வந்து இங்க மூவ் பண்ண விடாது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க வந்து எந்திரன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரஜினி வந்து அந்த ரோபோ கிரியேட் பண்ணி கொண்டு வரும்போது கார் எடுத்துட்டு சலூன் ஷாப்புக்கு போற சீன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சீன் பார்த்துருந்தீங்கன்னா அதான் டிபிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கோட எக்ஸாம்பிள்.
ஏன்னா அந்த ரோபோ வந்து இப்பதான் டிசைன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா வெளியே கொண்டு வராங்க. அந்த அந்த ரோபோக்கு வந்து கார் ஓட்டுறது ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. ஸோ அப்ப என்விரான்மெண்ட் என்னது? கார் ஓட்டுறது. ஆல்ரெடி அதுக்கு கார் ஓட்டுறதுக்கு தெரியும். ரூட் வந்து மேப் மாதிரி கொடுக்குறாங்க. அதான் ரூல்ஸ். ஓகே. இப்ப என்ன பண்ணுது, அந்த சிட்டி ரோபோ வந்து இப்ப கார ஓட்டிட்டு போகுது. அப்போ அந்த கூட இருக்கிற 2 பேர் வந்து நான் வரல அப்படின்னு சொல்லி உட்காந்துருவாங்க. ஸோ பேசிக்கலி ரோபோ ரஜினியும் அந்த சயின்டிஸ்ட் ரஜினியும் தான் கார்ல போவாங்க. போகும்போது ரோடு ஐ மீன் பின்னாடி பார்த்து ஓட்டு அப்படின்னு சொன்னபோது அது டக்குன்னு கழுத்தை ஃபுல்லா திருப்பி பின்னாடி பார்த்து ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அது அதான் ஏஜென்ட் மாதிரியான விஷயங்கள். பிகாஸ் நீங்க என்ன ரூல் சொல்றீங்களோ அந்த ரூலை அப்படியே ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நான் சொல்ற வரைக்கும் நீ பிரேக் போட, நான் சொல்ற வரைக்கும் வண்டி நிறுத்தாதுன்னு வேற சொன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துல வந்து ஒரு வண்டி நிற்கும் போது பிரேக் போடணுங்கிறது அதுக்கு தெரியல. அது தெரியலன்னா என்ன ஆச்சு, அந்த கார் போய் டேமேஜ் ஆயிடும். ஸோ அது ஒரு பெனால்டி. ஓகே. அது கரெக்டா டிரைவ் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ரிவார்ட் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அடுத்த டைம் அதை ப்ராசஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது முன்னாடி ஒரு அப்டக்கிள் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரேக் போடணும் அப்படிங்கிற விஷயங்கள் அதுக்கு ப்ரோக்ராம் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு பேர். அதாவது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பத்தி நீங்க அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்க போறீங்க. அந்த ட்ரைனிங் கொடுக்கும் போதெல்லாம் ஆனா எக்ஸ்ட்ராவா என்ன தரீங்க, எய்தர் ஒரு பெனால்ட்டியோ ஒரு ரிவார்டோ தரீங்க. அதாவது கரெக்டான சொல்யூஷன் டெசிஷனை எடுத்ததுன்னா ஒரு ரிவார்ட் தர போறீங்க. இல்ல தப்பான ஒரு விஷயம் கொடுத்தது அப்படின்னா அதுக்கு பெனல்ட்டி போட்டு நீ பண்ணது தப்பு, நீ எடுத்த டெசிஷன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அதே சுச்சுவேஷன்ல இருக்கும்போது இல்ல அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது ஆஹ் அந்த எடுத்த டெசிஷனே திரும்ப எடுக்காது. ஸோ இப்போ பிரேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பிரேக் பண்ணல அப்படின்னா நீங்க அதுக்கு பெனால்ட்டி போட்டீங்கன்னா அடுத்த வாட்டி அந்த இடத்துல வந்தா பிரேக் போட்டுரும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் கேமிங் இண்டஸ்ட்ரி இல்ல இந்த மாதிரி ரொபோட்டிக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் தான் உங்களுக்கு நிறைய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இருக்கும். அண்ட் ஜென்ரேட்டிவ் ஏஐல நிறைய இடத்துல ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் யூஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து 3 கேட்டகரி ஆஃப் மெஷின் லேர்னிங். ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு சொல்றோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் எனி டவுட்ஸ்? ஓகே. ஸோ டவுட்ஸ் இல்லாத பட்சத்துல நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராபப்லி ஒரு 2 அல்கார்த்தம் பார்க்கலாம். ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங் சம்பந்தமா ஒரு 2 அல்கார்த்தம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அலாங் வித் த கோட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்ரெஷன் எடுத்துக்கலாம். அதான் ரொம்ப ஈஸியான அல்கார்த்தம். ஸோ இப்போ நம்ம இதுல கிளியரா இருக்கும் இல்லையா? அப்போ மெஷின் லேர்னிங்ல வந்து நமக்கு 3 விதமா இருக்கு. ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். சூப்பர்வைஸ்ல வந்து உங்களுக்கு அகைன் ரெக்ரெஷன், கிளாசிபிகேஷன். ஸோ இதுல நம்ம இப்போ இந்த ரெக்ரெஷன் டெக்னிக் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ரெக்ரெஷன் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்க்கலாம். ஸோ இது இது வந்து ஒரு மெஷின் லேர்னிங் டெக்னிக்கா எப்படி வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் நீங்க பண்றீங்க, எனி அல்காரிதம். ஓகே. ஸோ எனி சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம் பில்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம கோடிங் பண்ணும்போது என்னென்னலாம் ஸ்டெப் அப்படிங்கறத நம்ம ஒன்னொன்னா பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லோட் த டேட்டா. அதாவது ஒரு டேட்டா செட் நம்ம கிட்ட இருந்ததுன்னா லோட் த டேட்டா. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ரீ ப்ராசஸ் த டேட்டா. ஸோ நான் லாஸ்ட் கிளாஸே என்ன சொன்னேன், இந்த ப்ரீ ப்ராசஸிங் தான் உங்களுக்கு வந்து ஒரு 70% ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க அல்காரிதம்லாம் ரன் பண்ண போகும்போது யூ ஆர் நாட் கோயிங் டு பில்ட் அல்காரிதம் ஃப்ரம் த ஸ்கிராச். அதாவது நீங்களாவே புதுசா ஒரு அல்காரிதம் உருவாக்க போறது இல்ல. ஐ மீன் பண்றதுதான் பண்ணலாம், தட் இஸ் டிஃபரெண்ட் கேஸ். பட் நீங்க வந்து இருக்கிற அல்காரிதம் ஏதோ ஒன்று யூஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க ரொம்ப டைம் எடுத்துக்க போறது இல்லை. ஓகேவா? அதனால உங்களோட முக்காவாசி டைம் வந்து இந்த ப்ரீ ப்ராசஸிங்குள்ள போயிடும். அதுல ப்ரீ ப்ராசஸிங்ல எல்லாமே அடங்கும். என்னெல்லாம் அடங்கும்னா நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி ஒரு டேட்டா மிஸ்ஸிங்கா இருந்தா அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு அவுட்லேயரா இருந்தா அந்த அவுட்லேயர் எப்படி ட்ரீட் பண்ணலாம், அப்புறம் வந்து ஒரு ஐ மீன் ஒரு ஸ்ட்ரிங் டேட்டாவா இருந்தா அதை நீங்க எப்படி என்கோட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரீ ப்ராசஸிங்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்கு.
அது போக இப்ப இந்த ஃபீச்சர் செலெக்ஷன் இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதெல்லாமே ப்ரீ ப்ராசஸிங் தான். ஸோ நீங்க டேட்டாவை வந்து முதல்லயே எல்லாத்தையும் பார்த்துட்டு எந்தெந்த காலம் வந்து நமக்கு ஆக்சுவலா தேவை இல்ல தேவையில்லை இதெல்லாம் பார்த்து தேவையில்லாத காலம் ரிமூவ் பண்றது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீ ப்ராசஸிங்க்கு தான் வரப்போகுது. ஓகே. ஸோ இப்ப நம்ம ப்ரீ ப்ராசஸிங் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அசம்ஷன்ல அடுத்த ஸ்டெப் போனோம் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன லேர்னிங் என்ன டெஃபினிஷன் பார்த்தோம். ஸோ லேர்னிங்ல வந்து நமக்கு டாஸ்க், எக்ஸ்பீரியன்ஸ், பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற 3 வந்து நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுல வந்து இப்ப நான் ப்ரீ ப்ராசஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்ல வந்து நான் என்னோட டேட்டாவை ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தனியாவும், டிபெண்டன்ட் வேரியபிள் தனியாவும் பிரிச்சுக்க போறோம். ஓகே. ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவை லோட் பண்ணிட்டு ப்ரீ ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள்னு தனித்தனியா பிரிச்சுக்க போறோம். பிரிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா, இந்த டேட்டாவை ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்க போறோம். ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் டேட்டா ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ அப்படின்னா என்னன்னு நான் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒரு ட்ரெயின் த மாடல். ஓகேவா? ஸோ ட்ரெயின் த மாடல் வித் ட்ரெயின் டேட்டா. ஓகே. செக். ஓகே. ஸோ இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் வேரியபிளா பிரிச்சுக்கிறோம். அப்புறம் திரும்பவும் ட்ரெயின் டெஸ்ட் டேட்டான்னு இப்போ தனித்தனியா பிரிக்க போறோம். இப்போ ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை வந்து இந்த ட்ரெயின் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு அந்த மாடல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத டெஸ்ட் டேட்டா வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அண்ட் தென் யூ சே வேணும்னா இது கடைசி ஸ்டேஜ் வந்து டிப்ளாய் த மாடல்னு சொல்லுவோம். ஸோ டிப்ளாய்னா நீங்க வந்து இதை மற்றவங்க யூஸ் பண்ணதுக்கு நீங்க கொடுக்கலாம். இதுதான் வந்து கடைசி ஸ்டேஜ். அப்போ மொத்தமா நம்ம 7 ஸ்டேஜா வந்து ஒரு கோடிங் லெவல்ல மெஷின் லேர்னிங் அல்காரிதம் நம்ம பார்க்க போறோம். ஸோ 7 லெவல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவை லோட் பண்ண போறோம். அப்புறம் லோட் பண்ண டேட்டாவை வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ண போறோம். ஸோ ப்ரீ ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் வேரியபிள தனித்தனியா பிரிச்சுக்க போறோம். அதுக்கப்புறம் ட்ரெயின் டெஸ்ட்னு ஒரு ஸ்பிளிட் பண்ண போறோம். அப்புறம் மாடலை வந்து ட்ரெயின் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ண போறோம். பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெஸ்ட் டேட்டா வச்சு டெஸ்ட் பண்ண போறோம். எல்லாமே ஓகேவா இருந்ததுன்னா கடைசியா வந்து அந்த மாடலை ஒரு கிளவுட்லயோ இல்ல ஏதாவது ஒரு சர்வர்லயோ நம்ம டிப்ளாய் பண்ண போறோம். ஓகே. ஸோ இதான் வந்து 7 ஸ்டெப்ஸ். ஸோ டிப்ளாய்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஹெச்ஆருக்கு வந்து ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ணி தரீங்க. ஒரு புதுசா ஒரு எம்ப்ளாயி வந்தாங்கன்னா அந்த எம்ப்ளாய்க்கு எவ்வளவு சேலரி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஒரு அப்ளிகேஷனா நீங்க ரெடி பண்ணிருக்கீங்கன்னா, இப்ப அந்த ஹெச்ஆர் வந்து அவங்க வந்து இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணணும் இல்லையா? இப்ப ஒரு ஹெச்ஆரா இருக்கிறவங்களுக்கு நீங்க உள்ள எந்த அல்காரிதம் வச்சு பண்ணிருக்கீங்கிற ஐடியாலாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ பேசிக்கா அவங்க சில நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. எவ்வளோ ஏற்கனவே பழைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ, அப்புறம் நாங்க ஒரு இன்டர்வியூ வச்சோம்னா அந்த இன்டர்வியூல ஒரு ஸ்கோர் இருந்தா எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி சில சில ஃபேக்டர்ஸ் மட்டும் நான் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல இன்சர்ட் பண்ணிட்டு சப்மிட்னு ஒரு பட்டன் கிளிக் பண்ணேன்னா பேக் எண்ட்ல வந்து எனக்கு எவ்வளவு சேலரி கொடுக்கலாங்கிற ஒரு ஒரு நம்பர் வந்து எனக்கு வரப்போகுது. ஸோ இதுதான் அப்ளிகேஷனா நம்ம பண்ண போறோம்னா, அப்ப அந்த ஹெச்ஆர் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணணும் இல்லையா? அதை பண்றதுக்கு எப்படி பண்ணுவாங்க? டிப்ளாய் பண்ணுவாங்க. மாடலை டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த மாடலை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த கடைசி ஸ்டெப் பத்தி நம்ம இப்போதைக்கு ரொம்ப பார்க்க போறது இல்லை. அது நம்ம தனியா நெக்ஸ்ட் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் ஸ்பிளிட் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ அப்படின்னா என்னங்கிறத நம்ம குவிக்கா பார்ப்போம். ஸோ தட் நம்ம கோட் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது என்கிட்ட இப்போ ஒரு டேட்டா இருக்கு. இப்ப நம்ம என்ன சொன்னோம்னா யூஸ்வலா என்னோட டேட்டால நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கடைசி காலம் தான் வந்து நான் டிபெண்டன்ட் வேரியபிளா வச்சுக்க போறேன். ஸோ என்னோட டிபெண்டன்ட் வேரியபிள் எங்க இருந்தாலும் நான் அந்த வேரியபிளை தூக்கி கடைசியா லாஸ்ட் காலமா ஆட் பண்ணிடுவேன். அண்ட் அந்த காலம் எப்பவுமே நான் ஒய் அப்படிங்கிற பேர்ல தான் சொல்றேன். இந்த ஒய் என்னவா வேணா இருக்கலாம். இப்ப அந்த ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ஷனா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு இமேஜ் கொடுத்தா இது வந்து ஒரு கேட்டா டாகான்னு சொல்லலாம். இந்த மாதிரி எதுவா வேணா இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது பேர் வந்து ஒய்னு வச்சுக்கிறேன். அண்ட் தென் எல்லா இண்டிபெண்டன்ட் வேரியபிளையும் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் நான் என்ன சொல்ல போறேன்? x1, x2, x3. அதாவது எக்ஸ்ன்ற வேரியபிள் வச்சு நான் டினோட் பண்ண போறேன். அப்ப எக்ஸ்ங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய்ங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேவா? ஸோ நவ் ஐ ஹாவ் ஆல் தீஸ் டேட்டா வித் மீ. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ப்ரீ ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா
நான் வந்து இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் தனித்தனியா பிரிச்சிருவேன். அதாவது எக்ஸ் தனியா ஒய் தனியாங்கிற மாதிரி நான் பிரிச்சு வச்சுக்கிறேன். இப்போ இதான் அந்த டேட்டான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல வந்து இது என்னோட ஒய், இது எல்லாமே என்னோட எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன், ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ண போறேன். அதாவது இப்போ எனக்கு மொத்தமா இந்த மாதிரி ஒரு 1000 ரோ இருக்குன்னு வச்சுக்கலாமே. இந்த 1000 ரோல நான் என்ன பண்ண போறேன், ஒரு 700 டேட்டா தனியாகவும் 300 டேட்டாவை தனியாகவும் பிரிச்சுப்பேன். எப்படி பிரிக்க போறேன்னா, ஃபர்ஸ்ட் 700 அடுத்த 300 அப்படி பிரிக்க மாட்டேன். ஸோ ரேண்டமா ஷஃபிள் பண்ணி தான் நான் இதை பிரிக்க போறேன். ஓகே, ஏன்றது நான் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். அப்படி பிரிச்சுட்டு ஸோ பேசிக்லி ஐ எம் சேயிங் 70% கோஸ் டு ட்ரைனிங் ஃபேஸ், த ரிமைனிங் 30% கோஸ் டு டெஸ்ட் ஃபேஸ். அப்போ இப்போ எனக்கு என்னெல்லாம் இருக்க போது 4 வேரியபிள் இருக்கு. ஸோ இது வந்து என்னோட எக்ஸ் ட்ரெயின், இது வந்து என்னோட ஒய் ட்ரெயின், இது வந்து என்னோட எக்ஸ் டெஸ்ட், இது வந்து ஒய் டெஸ்ட். எனக்கு 4 வேரியபிள் என்னோட கோட் பண்ணும்போது ஒரே டேட்டா தான். இப்போ இந்த டேட்டாக்கு பேர் வந்து சே டேட்டா டாட் சிஎஸ்வின்னு இருக்கு. இப்போ இந்த டேட்டால இருந்து நமக்கு வந்து 4 வேரியபிள் கிடைக்குது, எக்ஸ் ட்ரெயின், ஒய் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், ஒய் டெஸ்ட். அதாவது இந்த கோடுக்கு மேல இருக்கிறது எல்லாமே என்னோட ட்ரைனிங் டேட்டா, இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே என்னோட டெஸ்ட் டேட்டா. அப்ப 4 டேட்டா எனக்கு கிடைக்குது, எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின் அண்ட் ஒய் டெஸ்ட். இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் ஒரு எம்எல் மாடல் கிரியேட் பண்ண போறேன். இப்போ இந்த எம்எல் மாடலுக்கு வந்து நான் என்ன இனிஷியலா கொடுக்க போறேன்னா, என்னோட எக்ஸ் ட்ரெயினும் ஒய் ட்ரெயினையும் கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ் ட்ரெயினையும் ஒய் ட்ரெயினையும் கொடுத்து இந்த எம்எல் மாடலை நான் பில்ட் பண்ண போறேன். இதுக்கப்புறம் நான் இந்த மாடலுக்கு வந்து நான் என்ன கொடுக்க போறேன்னா, எக்ஸ் டெஸ்ட்டை வந்து நான் மாடலுக்கு கொடுக்க போறேன். ஸோ ஒய் டெஸ்ட்ங்கிறத நான் கொடுக்கல, இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் தனியா. அப்போ எக்ஸ் ட்ரெயினையும் ஒய் ட்ரெயினையும் வச்சு நான் ஒரு மாடல் பில்ட் பண்றேன். ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, என்னோட எக்ஸ் இப்படிலாம் இருந்ததுன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வேல்யூ 2, அப்புறம் 4, 7.3 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வச்சு என் ஒய் வந்து ஒரு 7, அந்த எம்எஸ் டேட்டான்னு எடுத்துக்கலாமே, இல்ல எஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் எக்ஸ் இருந்ததுன்னா என்னோட ஒய் வந்து எஸ்ஸா இருக்கும். இல்ல வேற மாதிரி இருந்ததுன்னா என்னோட ஒய் வந்து நோவா இருக்கும். ஸோ என்னோட ஒய் வந்து ஈதர் எஸ்ஸா இருக்கலாம் இல்ல நோவா இருக்கலாம். இது வந்து கிளாசிபிகேஷன் டேட்டா. இதே ரெக்ரெஷனா இருந்தா எப்படி இருக்கும், இது நம்பர்ஸா இருக்கும். 14.7, 11.2, 17.8 அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ண போறேன். சரியா? அது ரெக்ரெஷன். பட் என்னவா இருந்தாலும் இந்த மாதிரிலாம் எக்ஸ் இருந்தா இதான் என் ஒய், இந்த மாதிரி எக்ஸ் இருந்தா இதான் என் ஒய். அப்போ இந்த எக்ஸ் ட்ரெயினுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒய் ட்ரெயின் இதுதான் அப்படிங்கிற மேப்பிங்கோட நான் ஒரு மாடல் கிரியேட் பண்றேன். ஓகே, அந்த மாடலுக்கு நான் இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், என்னோட டெஸ்ட் டேட்டா மட்டும் கொடுக்க போறேன். இப்ப என் மாடல் என்ன பண்ண போகுது, எனக்கு ஒரு ஒய் ப்ரெடிக்ஷன் ஒன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்க போகுது. அப்ப இந்த ஒய் ப்ரெட் என்கிட்ட ஏற்கனவே என்ன இருக்கு, ஒய் டெஸ்ட்னு ஒன்னு இருக்கு, அதை நான் எங்கேயுமே யூஸ் பண்ணல. இப்போ இந்த ஒய் டெஸ்டையும் இந்த ஒய் ப்ரெட்டையும் தான் நான் கம்பேர் பண்ண போறேன். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு லெசன் வந்து சொல்லித்தரேன் அப்படின்னா, சொல்லி தந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அந்த டெஸ்ட்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இப்ப அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்றது எனக்கு தெரியும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரியுதா இல்லையாங்கிறது தான் டெஸ்டிங். சரியா? அப்ப நான் அந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கறேன், நீங்க அதுக்கு என்கிட்ட ஒரு ஆன்சர் சொல்றீங்க. இப்ப அந்த ஆன்சரும் என்கிட்ட இருக்கிற ஆன்சரும் எவ்வளவு க்ளோஸா இருக்கு, புரியுதா இது? சோ இதுதான் வந்து பர்ஃபார்மன்ஸ். அப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரெக்ரெஷன்னா நம்பர்ஸ் கரெக்டா. இப்ப வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்றேன், 4 × 3 எவ்வளோ அப்படின்றத நான் உங்களுக்கு கொஸ்டினா கேட்கறேன். நான் மேக்ஸ் சொல்லி தரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 4 × 3 எவ்வளோன்னு கேட்கறேன். இப்ப ஆன்சர் 12ன்னு எனக்கு தெரியும். இப்ப நீங்க எனக்கு ஆன்சர் கொடுக்கணும். நீங்க உங்களோட ஆன்சர் எப்படி இருக்கும், 12 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். 11 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னோட ஆன்சருக்கும் உங்க ஆன்சருக்கும் வெறும் ஒரு நம்பர் வித்தியாசம். அப்ப ஏதோ ஒரு இடத்துல நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. சோ இப்படிதான் இதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். கிளியரா? ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா நீங்க சாட்ல போடலாம். ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அப்போ நான் வந்து ஒய் டெஸ்ட்ங்கிறது ஆக்சுவல் ஆன்சரு, ஒய் ப்ரெடிக்ட்ங்கிறது இப்போ அந்த மெஷின் லேர்னிங் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்க போற நம்பர் ஆர் ஆன்சர். இப்போ இந்த ஆன்சரையும் அந்த ஆன்சரையும் நான் கம்பேர் பண்ண போறேன். கம்பேர் பண்ணி நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோட் பண்ண போறேன். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை வச்சு தான் எவ்வளவு தூரத்துக்கு என் மாடல் கரெக்டா விஷயத்த சொல்லியிருக்கு
அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, யா ஃபைன். அப்போ ஒய் பிரெட்டுக்கும் ஒய் டெஸ்ட்டுக்கும் நான் கம்பேர் பண்ணி எவ்வளவு தூரம் அது ரெண்டும் ஓரளவுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அதை வச்சு அந்த மாடல் வந்து கரெக்டா இருக்கா இல்ல இல்ல இன்னும் நான் வந்து ட்ரெயின் பண்ணணுமா, இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இந்த கம்பாரிசன்ல இருந்து வரக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இந்த மெட்ரிக்ஸ் வந்து எனக்கு ஒரு சில வேல்யூஸ் கொடுக்க போகுது. ஸோ அது என்ன மாதிரி மெட்ரிக்ஸா இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம ரெக்ரெஷனுக்கு மட்டும் நம்ம குவிக்கா பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து எந்த அல்காரிதமா இருந்தாலும் இதுதான் வந்து அந்த ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ லோட் த டேட்டா, ப்ரீ ப்ராசஸ் த டேட்டா, இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் வேரியபிளை தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. பிரிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ட்ரெயின் டெஸ்ட்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு 4 வேரியபிள் நமக்கு கிடைக்க போகுது. இந்த 4 வேரியபிள்ல எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயினை மட்டும் எடுத்து அதான் ட்ரைனிங் டேட்டா நான் ஒரு மாடல் கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாடலை வந்து நான் டெஸ்ட் டேட்டாவை வச்சு பர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ண போறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் ஐடியா. ஸோ இது இப்போ ரிக்ரெஷன் எடுத்து நான் இதை நம்ம எப்படி பண்ண போறோங்கிறத சொல்றேன். அண்ட் தென் நம்ம அதுக்கான கரஸ்பாண்டிங் பைத்தன் கோட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ மேபி வி வில் ஜஸ்ட் டேக் அ குவிக் 5 minutes பிரேக். டைம் இஸ் 10, அரௌண்ட் 10:15. ஸோ 10:20க்கு நம்ம திரும்ப ரெஸ்யூம் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 5 minutes மட்டும் பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ள யாருக்கா ஏதாவது queries இருந்ததுன்னா ப்ளீஸ் போஸ்ட் இன் த chat பாக்ஸ். ஓகே, கண்டினியூ பண்ணலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெக்ரெஷன் வச்சு ஒரு பேசிக் ஐடியா பார்த்துட்டு அதுக்கான கோடு பார்க்க போறோம் இன்னையோட கிளாஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் சண்டே அதே மாதிரி ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ண மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் சண்டேல நம்ம நியூரல் நெட்வொர்க் பத்தி ஒரு ஐடியாவும் அதுக்கப்புறம் ஜென்ரேட்டிவ் ஏஐ அதை பத்தி நம்ம பேசி இந்த பூட் கேம்ப் வைண்ட் அப் பண்ண போறோம். யா, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெக்ரெஷன் மாடல் ஒன்று, ஒரு சிம்பிள் ரெக்ரெஷன் பார்க்க போறோம். ஸோ ரெக்ரெஷன்லயுமே நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல ஒரு பேசிக் டெக்னிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் சொல்லுவோம். அதாவது என்கிட்ட ரெண்டே ரெண்டு காலம் தான் இருக்க போகுது, ஒரு எக்ஸ் ஒரு ஒய். ஸோ இப்போ வந்து ஒரு டேட்டா ஒரு எக்ஸல்ல உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து என்னோட டேட்டா. சரியா, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதாவது எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எவ்வளவு சேலரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு டேட்டா இருக்கு. அப்படின்னா இப்போ இதுல இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை மட்டுமே வச்சு நான் ஒரு சேலரியை ப்ரெடிக்ட் பண்ண போறேன். அப்ப நான் 8.2க்கு ஒரு நம்பர் இருக்குன்னா 8.4 அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்தேன்னா அது எனக்கு எவ்வளோன்னு சொல்ல போகுது. சரியா, ஸோ ஏன்னா 8.4க்கு இங்க நம்பர்ஸ் இல்லை. 8.4 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நான் எவ்வளவு சேலரி கொடுக்கறதுங்கிறது என்கிட்ட இல்லை. ஆனா 8.2க்கு ஒரு நம்பர் இருக்கு, 8.7க்கு ஒரு நம்பர் இருக்கு, 9க்கு ஒன்று இருக்கு, அந்த மாதிரிலாம் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இதுதான் என்னோட ட்ரைனிங் டேட்டான்னு சொல்ல போறோம் இல்லையா. அப்போ நம்ம இப்போ முன்னாடி பார்த்த மாதிரி நான் ஒரு டேட்டா செட் இருந்ததுன்னா அந்த டேட்டாவை என்ன பண்ண போறேன், ட்ரெயின் அண்ட் டெஸ்ட்னு பிரிச்சுக்க போறேன். ஸோ பிரிச்சுட்டு நம்ம அதை பத்தி நம்ம யூஸ் பண்ண போறோம். சாரி, ஓகே. ஸோ ஒரு எக்ஸ் ஒரு ஒய் இருக்க போது. இதுல வந்து இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஈக்குவேஷன் எழுத போறேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு பி நாட் பிளஸ் பி ஒன் எக்ஸ். இப்ப இந்த பி நாட்ங்கிறதுக்கு பேரு இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். பி ஒன்ங்கிறது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்கேட்டர் பிளாட் போட போறேன். அதாவது எக்ஸ் என்ன எக்ஸ் இருக்கோ அதை எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்க போறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இது இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் ஒய்ல வந்து என்ன பண்ண போறேன், சேலரி எடுத்துக்க போறேன். இப்போ 1.1 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு சேலரி, அடுத்த டேட்டாக்கு எவ்வளோ வேல்யூ, இந்த மாதிரியான ஒரு டேட்டா நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ ஒரு கிராஃப், அதாவது ஸ்கேட்டர் பிளாட்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு கிராஃப் எனக்கு வரப்போகுது. இப்போ இந்த ரெக்ரெஷனோட ஐடியா என்ன அப்படின்னா இந்த லைனுக்கு இந்த இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கு நான் ஒரு லைன் ஃபிட் பண்ண போறேன்.
ஓகே. ஸோ இந்த பி நாட் பிளஸ் பி ஒன் எக்ஸ்னா என்ன அர்த்தம்? இது வந்து நீங்க ஸ்கூல் லெவல்ல படிச்சிருக்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அப்படிங்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ரெக்ரெஷன்ங்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். பட் எப்படி இந்த ஸ்ட்ரெயிட் லைனை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரெக்ரெஷனோட ஐடியாவே, ரைட்டா? அதாவது என்கிட்ட ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா, இது வழியா நான் வந்து எத்தனை லைன் வேணாலும் என்னால கிரியேட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ட்ரா மில்லியன் லைன்ஸ் தட் பாசஸ் த்ரூ ஒரு கிவன் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ். இப்போ இந்த லைன்ல எந்த லைன் நான் கரெக்டாக சூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து எரர் கம்மியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி எரர் தான் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ என்கிட்ட சில டேட்டா பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் ஒரு லைன் வரையணும், சரியா? இப்போ இந்த லைன், ஸோ இதுதான் ஆக்சுவல் டேட்டா. இப்போ இந்த லைன் தான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஓகே, ஸோ லைன் இஸ் த ப்ரெடிக்ஷன். இந்த மாதிரி இந்த டாட்ஸ் இருக்கிறதுலாம் வந்து ஆக்சுவல் டேட்டா. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? இப்ப இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கும், ஸோ பர்பெண்டிகுலரா ஒரு லைன் மட்டும் நீங்க டிரா பண்ணீங்கன்னா அது வந்து இந்த லைன்ல எங்க மீட் பண்ணுது அப்படிங்கறத பொறுத்து. ஸோ என்னோட ஒய் ப்ரெடிக்ஷன் மைனஸ் ஒய் ஆக்சுவல், ஆர் மாத்தி ஒய் ஆக்சுவல் மைனஸ் ஒய் ப்ரெடிக்ஷன். ஓகேவா? ஸோ ஒய் ஆர் ஒய் டெஸ்ட் மைனஸ் ஒய் ப்ரெடிக்ஷன். ஸோ இதுதான் வந்து என்னோட எரர்னு சொல்ல போறேன், கரெக்டா? ஏன்னா ஒய் டெஸ்ட்ங்கிறது ஆக்சுவல் டேட்டா, இது வந்து ப்ரெடிக்டட் வேல்யூ. ஒய் ப்ரெட்ங்கிறது ப்ரெடிக்டட் வேல்யூ. அப்ப ஆக்சுவல் டேட்டாக்கும் ப்ரெடிக்டட் வேல்யூக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு? அப்ப ஆக்சுவல் வேல்யூ வந்து சே 10,000 இருக்குன்னா ப்ரெடிக்டட் வேல்யூ 12,000 இருக்குன்னா அப்ப டிஃபரன்ஸ் என்ன? -2,000. ஆக்சுவல் வேல்யூ வந்து 10,000, ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து 7,000 அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து 3,000, சரியா? அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்க போறேன், சரியா? ஸோ அந்த இதுக்கு பேர் தான் எரர். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, லெட் மீ ரீட்ரா இட் கிளியர்லி. ஸோ கொஞ்சம் பெருசா வரையணும், அது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இதான் வந்து என்னோட டேட்டா, சரியா? அப்போ ஒவ்வொரு நம்பருக்கு, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒவ்வொரு நம்பருக்கும் எனக்கு இந்த மாதிரி செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு லைன் வரையணும். இப்போ இந்த மாதிரி நான் எத்தனை லைன் வேணா வரையலாம் இல்லையா? பட் ஒரு லைன் மட்டும்தான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்னு சொல்ல போறோம். ஸோ லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்னா என்ன அர்த்தம்னா த லைன் தட் ஹேஸ் த லீஸ்ட் எரர். அதாவது இருக்கிறதுலயே எந்த பர்டிகுலர் லைனுக்கு எரர் வந்து கம்மியா இருக்க போதோ அந்த லைன் தான் வந்து நம்ம லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்னு சொல்ல போறோம். ஓகே, அப்படின்னா இப்ப நான் வந்து இப்படி ஒரு லைன் வரையலாம். பட் இந்த லைனுக்கு இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னாலே இந்த டிஃபரன்ஸும் ஜாஸ்தி ஆப்வியஸ்லி. சிமிலர்லி இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா எரர் வந்து ரொம்ப கம்மி இந்த லைன் கம்பேர் பண்ணும்போது. பட் இந்த லைனை ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எரர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஓவராலா மொத்தமா இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன், எரர்ஸை சம் பண்ண போறேன். அப்ப சம் ஆஃப் எரர்ஸ். ஆனா எரரை நான் அப்படியே சம் பண்ணேன்னா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்ப எனக்கு இங்க ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த எரர் வந்து எவ்வளோ, சே 7 வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். இந்த எரர் வந்து -2ல வரும். அப்ப என்னோட எரர்ல பாசிட்டிவ் எரரும் இருக்கு, நெகட்டிவ் எரரும் இருக்கு. ஓகே, ஸோ எரர்ல பாசிட்டிவ் எரரும் இருக்கு, நெகட்டிவ் எரரும் இருக்கு. அப்ப நான் வெறும் சம் பண்ணேன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஐ ஜஸ்ட் ஆடிங் ஆல் த எரர்ஸ். அப்ப எல்லா எரரையும் நான் ஆட் பண்ணேன்னா இப்போ +7 -2ன்னு வரும்போது எரர் வந்து 5ன்னு ஒரு நம்பர் வந்துருது. அந்த மாதிரி மொத்த எரரும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கடைசியில உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து ஒரு 12 அப்படின்னு ஒரு நம்பர் வருதுன்னா இந்த நம்பர் வந்து ஆக்சுவலா தப்பான நம்பர் இல்லையா? 12ன்னா நீங்க ஏதோ கம்மி தான், எரர் கம்மி தான் நினைச்சுப்பீங்க. ஆனா அப்படி இல்லை, பிகாஸ் பாசிட்டிவும் நெகட்டிவும் கேன்சல் அவுட் ஆயிடும். ஸோ அப்போ ஒரு இடத்துல 5 +5 இருக்கு, இன்னொரு இடத்துல -5 இருந்ததுன்னா அந்த +5 -5 0 ஆயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து ஒரு கரெக்டான நம்பரா இருக்காது. அப்ப அது கரெக்டான நம்பரா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கொயர் எடுக்க போறோம். ஓகே, எஸ்எஸ்சின்னு சொல்லுவோம், சம் ஆஃப் ஸ்கொயர்டு எரர். ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர்டு எரர்னா என்ன அர்த்தம், நான் எரரை எடுத்து ஸ்கொயர் பண்ணி அப்புறம் சம் பண்ண போறேன். அதாவது எரர் வந்து இப்போ 7 இருந்தா 7 வில் பிகம் 49. அதுக்கப்புறம் -2 இருந்தா இது வந்து +4 ஆயிடும்.
அப்போ மைனஸா இருந்தாலுமே அதை வந்து பாசிட்டிவா மாத்துறதுக்காக தான் நம்ம ஸ்கொயர் பண்றோம். ஸோ மேத்தமெட்டிக்கலா என்னால மொத்தமா ரெண்டு விதம் தான் பண்ண முடியும். ஒரு பாசிட்டிவ் ஐ மீன் ஒரு நெகட்டிவ் நம்பரை பாசிட்டிவா மாத்துறதுக்கு ஒன்னு வந்து ஸ்கொயர் பண்ணலாம், இன்னொன்னு அப்சல்யூட் வேல்யூ எடுக்கலாம். ஸோ அதுல நம்ம ஸ்கொயர் டெக்னிக் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், இதை ஆட் பண்ண போறேன். அப்போ 53 அப்படிங்கிற ஒரு நம்பர் வருது. இப்போ இதை நான் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன்னா நான் வெறும் 5 தான் கிடைச்சிருக்கும். பட் இப்போ எனக்கு 53 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்குது. இப்போ நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இதுக்கு திரும்ப ஸ்கொயர் ரூட் எடுத்துருவேன். 53 ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா ஒரு 7 பாயிண்ட் சம்திங் அப்படிங்கிற ஒரு நம்பர் வரப்போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ ஆக்சுவல் என்னோட எரர். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 5 ஆக்சுவல் எரர் 7 பாயிண்ட் சம்திங். ஓகேவா? அப்ப இந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ட் எரர் வந்து எந்த பர்டிகுலர் லைனுக்கு மினிமமா இருக்கோ அந்த லைன் தான் என்னோட லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட். புரியுதா? ஸோ ரிக்ரெஷன் பொறுத்த வரைக்கும் லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்னு நம்ம சொல்றது என்னன்னா, எந்த பர்டிகுலர் லைனுக்கு இந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ட் எரர்ஸ் மினிமமா இருக்கோ அந்த லைன் தான் லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ இந்த லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் கிடைச்சதுன்னா எனக்கு இப்போ என்ன அட்வான்டேஜ்? அப்போ சி இப்போ இந்த பர்டிகுலர் கேப் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்மளோட பி நாட், அதாவது இன்டர்செப்ட் வேல்யூன்னு சொல்லக்கூடிய பி நாட். பை இஸ் ஈக்குவல் டு பி நாட் பிளஸ் பி ஒன் எக்ஸ். அப்புறம் பி ஒன்ங்கிறது என்ன? ஸ்லோப். ஓகே, இந்த லைனோட ஸ்லோப் வேல்யூ என்ன அப்படின்றத கம்ப்யூட் பண்ணேன்னா அதுதான் வந்து என்னோட பி ஒன். ஸோ என்னோட ஸ்லோப் மாற மாற இந்த எரர் மாறிட்டே இருக்க போகுது. ஓகே, நான் ஸ்லோப் மாத்துறேன்னா இது எல்லாமே லைன்ஸ். அப்ப இந்த பர்டிகுலர் லைன்ல நான் எந்த லைனை யூஸ் பண்றதுன்றத நான் இந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ட் எரர்ஸ் வச்சு தான் டிட்டர்மைன் பண்ண போறேன். அப்ப எந்த பர்டிகுலர் லைனுக்கு என்னோட சம் ஆஃப் ஸ்கொயர்ட் எரர்ஸ் கம்மியா இருக்க போதோ அந்த லைனை தான் நான் சூஸ் பண்ண போறேன். தட் இஸ் கால்ட் மை லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட். அந்த லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்டுக்கு இன்டர்செப்ட் என்ன, ஸ்லோப் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நம்பர் வந்து ஒரு நம்பரா நான் கொடுக்கணும்னா y is equal to 25,000 பிளஸ் 17x இந்த மாதிரி ஒரு நம்பர் வருது, இல்ல 1.7x சம்திங் இந்த மாதிரி ஒரு வேல்யூ வரப்போகுது. அப்ப இதுதான் வந்து என்னோட இன்டர்செப்ட் வேல்யூ, இதுதான் வந்து என்னோட ஸ்லோப் வேல்யூ. இப்போ பேசிக்கா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த டேட்டால இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எக்ஸ், சேலரி தான் ஒய். இப்போ எனக்கு 1.2ன்னு ஒரு நம்பரே இல்லை இல்லையா? அப்ப 1.2 இயர்ஸ் ஓட ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு நான் எவ்வளவு சேலரி கொடுக்கலாம் அப்படின்னு நான் பண்ணணும்னா நான் ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல போட்டு டிரைவ் பண்ணிக்க போறேன். அப்ப எக்ஸுக்கு பதிலாக 1.2ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன்னா அப்போ 1.7 இன்டூ 1.2 பிளஸ் சே 25,000. ஓகே, இது ஒரு நம்பர் வரப்போகுது இல்ல? இப்போ 25,000 ஆர் இது வந்து நான் 17x வச்சுக்கிறேன், 17.0x வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ 17.0x வச்சேன்னா அப்போ 17 இன்டூ 1.2ங்கிறது ஒரு சே ஒரு நான் 2ன்னு வச்சுக்கேன், மறுபடியும் ஜஸ்ட் கேல்குலேஷன் பர்பஸ்க்காக 17 இன்டூ 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது 34. ஸோ 25034 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்குது. அப்ப யாராவது ஒருத்தர் 1. ஐ மீன் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட வந்தாங்கன்னா இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் 2ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு சேலரி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இந்த இந்த ஈக்குவேஷன்ல இருந்து உங்களுக்கு அந்த நம்பர் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸல்லயே பண்ணி காட்டுறேன் எப்படி வருதுங்கிறத, அப்புறம் நம்ம பைத்தன்லயும் அதை நம்ம செக் பண்ணலாம். ஸோ எக்ஸல்ல பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆட் பண்ணோம். மோர் ஆப்ஷன்ஸ், add-ins, analysis toolpath. ஸோ இந்த மாதிரி இதை ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு எக்ஸல்லையே, அதை நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ்னு ஒரு டேபே எக்ஸல்லே கிடைக்கும். ஸோ எக்ஸல்ல கூட நீங்க டைரக்டா பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து இப்போ நான் ரெக்ரெஷன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே கொடுத்துட்டு இதுல வந்து இப்போ எனக்கு என்ன சூஸ் பண்ண சொல்லுவாங்கன்னா இன்புட் ஒய்யோட ரேஞ்சு. அப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த கடைசி வேல்யூ வரைக்கும் இன்புட் ஒய், இன்புட் எக்ஸ் வந்து அதே மாதிரி அதோட ரேஞ்சு. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன், ரெசிடியூவல் லைன் ஃபிட் பிளாட். ஸோ இங்க வந்து உங்களுக்கு இப்போ ஒரு லைன் வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த லைன் தான் வந்து லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட். ஓகே, ஸோ இந்த இந்த பாயிண்ட்ஸ் தான் ஆக்சுவல் பாயிண்ட்ஸ். ப்ளூ கலர்ல இருக்கிறது உங்களோட ஆக்சுவல் டேட்டா பாயிண்ட்ஸ்.
இந்த இதுல இருக்கிறது வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது உங்களுக்கு ப்ரெடிக்டட். ஸோ இங்கேயும் உங்களுக்கு அது காமிச்சிருப்பாருங்க. ஸோ இந்த ஒய்ங்கிறது ஆக்சுவல் டேட்டா பாயிண்ட், ப்ரெடிக்டட் ஒய்ங்கிறது உங்களுக்கு இந்த கலர்ல இருக்கு, விச் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரெயிட் லைன். அப்ப இதுக்கான கோ இன்டர்செப்ட் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இங்க உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 25792 பிளஸ் 9449. அதாவது இந்த ஈக்குவேஷன் இப்ப நீங்க எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்னா 25792.2 பிளஸ் 9449.96 இன்டூ எக்ஸ். ஸோ இதான் வந்து உங்களோட ஒய். ஓகேவா, இதான் அந்த ஈக்குவேஷன். இப்போ எக்ஸ் வந்து 1.2ன்னு இருந்ததுன்னா இந்த வேல்யூ என்னவா இருக்கலாம்? அப்ப நான் என்ன பண்ணும், இதை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணும். இப்போ ஆக்சுவல் டேட்டால 1.1 எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா 39,343 அப்படிங்கிற சேலரி கொடுப்போம். 1.2 இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு சேலரி எவ்வளவு வருது, 37,132. ஸோ அப்போ யாராவது ஒருத்தருக்கு 1.2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா 37,132 வந்து ஒரு சேலரியா நம்ம கொடுக்கலான்றது ப்ரெடிக்ட் பண்றோம் ரெக்ரெஷன் ஈக்குவேஷனை வச்சு. ஓகே, இப்போ நான் 1.2க்கு பதிலாக சே 8.4ன்னு போடுறேன். இப்போ இது என்ன சொல்லுது, 1,05,000. அப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா 8.4ன்னு ஒரு நம்பருக்கு வேல்யூவே இல்லை. நான் 8.4ன்னு கொடுக்குறேன், 8.4க்கு அது என்ன வேல்யூ கொடுக்குது, 105,171 அப்படிங்கிற வேல்யூவை கொடுத்துருக்கு. ஓகேவா, ஸோ 8.4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தங்களுக்கு 105. ஏன் அப்படின்னா இப்போ பாருங்க 8.2க்கு 113 இருக்கு, 8.7க்கு 109 ஆயிடுச்சு. ஸோ 8.4ங்கிறது இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறதுனால அது இந்த மாதிரி ஒரு நம்பரை கொடுக்குது. பட் இந்த நம்பர் வந்து ஒரு அக்யூரேட் நம்பரா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு மெட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேச போறோம் இப்போ. ஓகே, ஸோ என்னோட ஒய் வந்து ஏதோ ஒரு வேல்யூ, அதாவது ப்ரெடிக்டட் வேல்யூ ஒரு நம்பர் தரப்போகுது. இதுதான் என்னோட ஒய் ப்ரெடிக்ஷன். சரியா, ஒய் ப்ரெடிக்ஷன் இப்போ எனக்கு என்ன தருது, 105 அந்த மாதிரி ஒரு நம்பர் தருது, 934 தருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஆக்சுவல் டேட்டா நம்ம கிட்ட இப்போதைக்கு இல்லை, பட் லெட்ஸ் சே ஆக்சுவல் டேட்டா இருக்கு அப்படின்னா 106,934 ஒரு நம்பர் இருந்ததுன்னா இப்போ எரர் என்ன, இதையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது ஒய் ஆக்சுவலியும் ஒய் ப்ரெடிக்டடையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா சே ஆன்சர் வந்து 1000. அப்ப என்னோட எரர் வந்து 1000 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு வந்து மெட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ பார்க்குறோம்னா இதுல வந்து நம்ம என்ன மெட்ரிக்ஸ் பார்க்க போறோம், ரூட் மீன் ஸ்கொயர்ட் எரர்னு ஒன்று பார்க்க போறோம். அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா இப்ப என்கிட்ட வந்து சரி இப்போ ஒரே ஒரு நம்பர் கொடுத்தேன்னா எனக்கு ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன் வரப்போகுது, அதோட கரெக்டான ஆக்சுவல் டேட்டா நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நான் இதே வந்து ஒரு 30 ரெக்கார்டுக்கு நான் வந்து செக் பண்றேன் அப்படின்னா ஸோ எனக்கு 30 ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் 30 ஆக்சுவல் டேட்டாவும் இருக்கும். அப்ப நான் என்ன பண்ண போறேன், ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணிக்க போறேன். ஸோ சீரியல் நம்பர், ஒய் ஆக்சுவல், ஒய் ப்ரெடிக்டட். ஸோ 1 2 3 இந்த மாதிரி 30 ரெக்கார்ட்ஸ்க்கு போட்டுட்டு ஒவ்வொரு வேல்யூக்கும் இப்போ இங்க இந்த வேல்யூ எவ்வளோ, 106,934, 105,934. இப்போ எரர் என்ன, ஸோ எரரோட ஃபார்முலா என்ன, வெறும் சப்ட்ராக்ஷன் தான், ஒய் ஆக்சுவல்ஸ் மைனஸ் ஒய் ப்ரெடிக்ஷன். அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆக்சுவல் டேட்டா அந்த ப்ரெடிக்டட் டேட்டாங்க தான் எரர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து 1000. இப்போ அடுத்த வேல்யூ வந்து சே 1,10,000 அப்படின்னு இருக்குன்னா ப்ரெடிக்டட் வேல்யூ 1,20,000 அப்படி இருந்ததுன்னா எரர் வந்து இப்போ என்னது, -10,000. ஓகே, ஸோ இங்க வந்து 1000 இருக்கு. ஓகே 10. ஓகே, இதுல வந்து சாரி 1,10,000, இது 1,20,000. அதனால எரர் வந்து -10,000 எரர். ஸோ ஆக்சுவல்ல இருந்து ப்ரெடிக்டடை நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம், ரைட்டா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவும் நீங்க எடுத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 4,700, -3,800 இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து 30 வேல்யூஸ் வரப்போகுது. இப்போ ரூட் மீன் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து என்னோட எரர், ரைட்டா. ஸோ அப்போ இந்த எரர் வந்து இது வந்து ஸ்கொயர்டு எரர், கரெக்டா. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான். இப்போ நான் இதை அப்படியே ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் இஃப் ஐ டேக் த சம் அப்,
தென் இந்த வேல்யூ வந்து ஒரு 120 அவ்வளவுதான் நம்பரே இருக்கும். இப்போ 120ங்கிறது ரொம்ப கம்மியான நம்பர். ஆனா ஏன் 120 வந்திருக்கு? ஏன்னா இங்க ஒரு பாசிட்டிவ் இருக்கு. இந்த பாசிட்டிவும் இந்த நெகட்டிவும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா வேல்யூ கம்மியாயிடும். அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஸ்கொயர் பண்றோம் எரரை. ஸோ இந்த இடத்துல இப்ப 1000 ஸ்கொயர், அப்புறம் 10,000 ஸ்கொயர், இந்த மாதிரி ஆட் ஆகும். ஸோ இதை வந்து இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, ஆவரேஜ் எடுக்க போறீங்க. ஸோ மீன் அர்த்தம் ஆவரேஜ். வாட் இஸ் ஆவரேஜ்? 1/n சம் ஓவர் எக்ஸ். இதான் வந்து ஃபார்முலா இல்லையா? அப்போ 30 வேல்யூ இருக்குன்னா இந்த 30 வேல்யூ ஆட் பண்ணி, ஸோ இதான் வந்து என்னோட ஸ்கொயர்ட் எரர்னு வச்சுக்கோங்க, எஸ்எஸ்சி, சம் ஆஃப் ஸ்கொயர்ட் எரர். அப்போ சம் ஆஃப் ஸ்கொயர்ட் எரர் பண்ணிட்டு டிவைடட் பை 30 பண்ணீங்கன்னா இதான் உங்களோட மீன். ஸோ மீன் எரர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ட் எரர்ஸ் பை மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்கு. இப்போ இந்த டேட்டால பொறுத்த வரைக்கும் 30 வேல்யூ இருக்கிறதுனால நம்ம டினாமினேட்டர்ல 30 போட்டுக்கிறோம். இங்க 300 இருந்தா இங்க 300 போட போறோம், அவ்வளவுதான். ஸோ 1/n இன்டூ சமேஷன் எஸ்எஸ்சி. ஓகே, அதாவது அதான் மீன் வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம். ஏன் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்? ஏன்னா இங்க ஸ்கொயர் பண்ணிருக்கோம், அந்த எஃபெக்டை நல்லிஃபை பண்றதுக்காக திரும்ப ஸ்கொயர் ரூட் பண்ணாதான் நமக்கு ஆக்சுவலா டேட்டா வேல்யூ கிடைக்க போகுது. அப்ப மீன் ஸ்கொயர் ரூட் எடுக்க போறேன். இதுக்கு பேர் தான் ரூட் மீன் ஸ்கொயர்ட் எரர்னு பேர். இப்ப இது இது வந்து ஒரு வேல்யூ தரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வேல்யூ வந்து 1200 ஒரு நம்பர் வந்து வச்சுக்கோங்களேன். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன் அன் ஆவரேஜா உங்களோட ப்ரெடிக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெடிக்ஷன் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1200 இருக்கலாம். ஓகே, இப்ப இப்ப நீங்க வந்து ஒரு 1 lakhன்னு ஒரு வேல்யூ ப்ரெடிக்ட் ஆகுதுன்னா ஆக்சுவல் வேல்யூ வந்து 1,10,000, ஐ மீன் 1,12,200 இருக்கலாம், இல்ல 1 lakh விட 1200 கம்மியா இருக்கலாம். ஓகே, அதான் இதோட அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ட் பண்றீங்க. ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ஷன்ல உங்களோட டார்கெட் வேரியபிளோட நம்பர்ஸ் தான் எப்படி இருக்கும், க்ரோர்ஸ்ல இருக்கும்னு வச்சுக்கோங்க. 1.2 crores, 1.7 crores, இந்த மாதிரி க்ரோர்ஸ்ல நீங்க ப்ரெடிக்ட் பண்ண போறீங்க. அப்ப அந்த டேட்டாக்கு நான் ஒரு மாடல் பில்ட் பண்ணி என்னோட ரூட் மீன் ஸ்கொயர் எரர் வந்து சே ஒரு 20,000 அப்படின்ற வேல்யூ இருந்ததுன்னா ஆக்சுவலா அந்த மாடல் வந்து ஒரு நல்ல மாடல். ஏன் நல்ல மாடல்? ஏன்னா குரோர் கணக்குல நான் ப்ரெடிக்ட் பண்ணும்போது 20,000 தான் எனக்கு வந்து டிஃபரன்ஸ் வருது என் மாடல்ல. அதான் அதான் அர்த்தம். ஓகேவா? இப்போ 1.2 crores ஒரு வீடு வந்து 1 crore 18 lakhs சம்திங் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி தரப்போகுது. சரியா? அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 20,000, சாரி 20,000 தான் எரர் அப்படின்னா அது பரவாயில்ல. கோடி கணக்குல நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது 20,000 ஒரு நல்ல நம்பர். ஓகே, ஆனா நான் ஒரு சேலரி ப்ரெடிக்ஷன்ல 20,000 எரர் வந்ததுன்னா அந்த மாடல் வந்து ஒரு ரொம்ப புவரான மாடல். ஏன் புவரான மாடல்? ஏன்னா சேலரியே தௌசண்ட்ஸ்ல தான் இருக்கு. ஸோ 25,000 30,000 தான் ப்ரெடிக்ஷனே இருக்குங்கும் போது அப்ப 25,000 வர வேண்டிய இடத்துல ஆக்சுவலா உங்களுக்கு என்ன வருது, வெறும் 5,000 வரப்போகுது, இல்ல 50,000 வரப்போகுது, பிளஸ் ஆர் மைனஸ். கரெக்டா? ஸோ ஆக்சுவல் டேட்டா 25,000, உங்க ப்ரெடிக்ஷன் வேல்யூ வந்து வெறும் 5,000 காமிக்கும், இல்லைன்னா 50,000 காமிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எரர் வந்து என்னது, 25,000 எரர்ஸ். அப்போ 20,000 எரர் சேலரி ப்ரெடிக்ஷன்ல ரொம்ப புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆனா அதே 20,000 எரர் ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ஷன் டேட்டாக்கு ஒரு நல்ல, ஐ மீன் இட்ஸ் அ குட் மாடல். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து அந்த மாடல் பத்தி நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஸோ டிபெண்டிங் ஆன் இந்த வேல்யூ, அப்போ 1,200ங்கிறது ஒரு நல்ல நம்பரா இல்லையாங்கிறது நீங்க எதை ப்ரெடிக்ட் பண்றீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. புரியுதா? சோ அந்த நம்பரை வச்சு நீங்க டைரக்டா ஒரே நம்பர் வச்சு நீங்க எல்லா டேட்டாக்கும் உங்களால இது சின்னது இது பெருசுன்னு சொல்ல முடியாது. சோ இஸ் இட் கிளியர்? இதுல இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஃபைன். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க சாட்ல போடலாம். இல்லைன்னா நம்ம கோட் ஆஸ்பெக்ட் போயிடலாம். ஸோ இன்னியோடதுக்கு we will only see the code of regression and then we will wind up in 10 minutes, 10-15 minutes. Okay. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்ப நம்ம கோட் பார்த்துலாம் ரெக்ரெஷனுக்கு. ஸோ இப்போ எக்ஸல்ல காமிச்சேன் எப்படி ரெக்ரெஷன் ஒர்க் ஆகுதுன்னு. எக்ஸாக்ட்லி அதே நம்பர் தான் உங்களுக்கு வந்து பைத்தன்ல நீங்க பண்ணாலும் வரப்போகுது. ஸோ அந்த அந்த கம்பேரிசனும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் எக்ஸல்ல வந்து உங்களால நிறைய காம்ப்ளெக்ஸ் விஷயத்தெல்லாம் பண்ண முடியாது. வெறும் ரெக்ரெஷன் வரைக்கும் பண்ணலாம். பட் இதை தாண்டி நமக்கு நிறைய அல்காரிதம் இருக்கு, நெய்வ் பேஸ் இருக்கு,
ஐ மீன் நியூரல் நெட்வொர்க் அந்த மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. பட் இப்போ இந்த எக்ஸல்ல பாத்தீங்கன்னா இந்த ஷீட் ஒன்ல இங்கேயே உங்களுக்கு வேல்யூ எல்லாமே வருது. ஸோ ஒவ்வொரு வேல்யூக்கும் ப்ரெடிக்டட் எவ்வளோ, ரெசிடியூவல் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்பர்ஸ் கிடைக்குது. ரெசிடியூவல் இஸ் நத்திங் பட் எரர். இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அண்ட் வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. இதே வேல்யூ தான் அங்கேயும் வரப்போகுது. ஓகேவா? ஸோ வேல்யூ என்னவா இருக்கு? உங்களோட இன்டர்செப்ட் வேல்யூ வந்து 25,792. எக்ஸ் வேரியபிள் ஒன், அதாவது பி நாட் பிளஸ் பி ஒன் எக்ஸ் சொன்னோம் இல்லையா? அதுல பி நாட்டோட வேல்யூ 25,792 அண்ட் பி ஒன்னோட வேல்யூ வந்து 9,449.96. ஸோ இப்போ நான் இதுல பண்ண போறேன், நம்மளோட கோட்ல பண்ண போறேன். அதே நம்பர் தான் வருதான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ண போறேன்னா எக்ஸ் அண்ட் ஒய்னு பிரிச்சுக்க போறேன். ஸோ எக்ஸ் நான் பிரிக்கணும்னா நான் இதோட பேர் டேட்டான்னு வச்சிருக்கேன். இப்போ டேட்டா டாட் ஐஎல்ஓசி -1 டாட் வேல்யூஸ், டேட்டா டாட் ஐஎல்ஓசி. ஸோ இது வந்து ஒரு ஜெனரிக் சின்டாக்ஸ். நீங்க இதை எல்லா இதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி இந்த சின்டாக்ஸ்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா டேட்டா டாட் ஐஎல்ஓசி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்ஓசி ஐஎல்ஓசி பத்தி லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அப்போ ஐஎல்ஓசி தான் இன்டிஜர் லொகேஷன். ஸோ ஐ எம் டேக்கிங் ஆல் தி ரோஸ். வெறும் கோலன் கொடுத்தேன்னா நான் லோவர் லிமிட்டும் கொடுக்கல, அப்பர் லிமிட்டும் கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? லோவர் லிமிட்னா பை டிஃபால்ட்டா எங்கேருந்து ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகே. ஸோ இண்டெக்ஸ் வந்து ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும். அண்ட் அப்பர் லிமிட் நீங்க கொடுக்கலன்னா கடைசி எலிமெண்ட் வரைக்கும் போயிடும். அதே மாதிரி காலம்ல டேக் ஆல் த காலம்ஸ் எக்ஸப்ட் த லாஸ்ட் காலம்னு அர்த்தம். ஸோ கோலன் கொடுத்து நான் -1 கொடுத்தேன்னா எக்ஸப்ட் லாஸ்ட் காலம், அதாவது லாஸ்ட் காலம் மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்றேன். ரைட்டா? நெகட்டிவ் இண்டெக்ஸிங். இதே இங்கே பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்துருக்கேன்? கோலன், அதாவது எல்லா ரோவும் எடுத்துக்கிட்டு வெறும் -1 மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். நான் கோலன் -1 கொடுத்தேன்னா ரிவர்ஸ்ல இருந்து லாஸ்ட் காலம் தவிர, ஓகே, அதாவது லோவர் லிமிட் இஸ் ஃப்ரம் த ஸ்கிராச், அப்பர் லிமிட் வந்து -1ல இருந்து, அதாவது கடைசி காலம் மட்டும் விட்டுறோம். ஒய்ல வந்து வெறும் -1, அதாவது லாஸ்ட் காலம் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்ப எக்ஸ்ல என்ன இருக்கும்? இந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல உள்ள வேல்யூஸ், அதாவது 1.1, 1.3, 1.5 அப்படிங்கிற வேல்யூ வந்து எனக்கு எக்ஸ்ங்கிற வேரியபிள் இப்ப எனக்கு வந்துடும். ஓகே. அண்ட் ஒய்ங்கிற வேரியபிள் எனக்கு என்ன வரும்? இந்த சேலரி வேல்யூ. ஸோ 39,343, 46,205 அப்படிங்கிற வேல்யூ வந்து எனக்கு இங்க ஒய்ல ஸ்டோர் ஆயிடும். ஓகே. இதுல இன்னொன்னு நீங்க என்ன அப்சர்வ் பண்ணணும்னா உங்களோட எக்ஸ் வந்து எப்பவுமே ஒரு 2 டைமென்ஷனல் அரேவா இருக்கணும். ஸோ இங்க பாத்துக்கோங்க, ஒரு பிராக்கெட் ஆரம்பிச்சு அப்புறம் ஒவ்வொரு வேல்யூவும் அடுத்தடுத்த ஒரு லிஸ்ட்ல உள்ள எலிமெண்டா இருக்கு. திரும்ப க்ளோஸ் பண்ணும்போது 2 பிராக்கெட்ஸ் க்ளோஸ் ஆகும். ஸோ இது வந்து 2 டைமென்ஷனல் அரே எக்ஸ். இப்போ எக்ஸ் டாட் என் டைமென்ஷன் போட்டீங்கன்னா 2ன்னு வரும். ஸோ பிகாஸ் இட் ஹாஸ் 2 டைமென்ஷன்ஸ். இதே ஒய் வந்து பாத்தீங்கன்னா ஒய் வந்து 1 டைமென்ஷன். இதுதான் வந்து ஒரு காமன் லாஜிக் ஃபார் ஆல் த கோட் தட் யூ ஆர் கோயிங் டு ரைட். நீங்க ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ், அதாவது சூப்பர்வைஸ் லேர்னிங்ல நீங்க எந்த அல்காரிதம் எழுதினாலும் அதுல வந்து அசம்ஷன் இல்ல, சின்டாக்ஸ் வந்து எப்படின்னா எக்ஸ் வந்து எப்பவுமே 2 டைமென்ஷனா இருக்கும். இப்போ நான் எக்ஸ்ல வந்து நான் இப்படி கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? டேட்டா டாட் ஐஎல்ஓசி ஆல் காலம், ஐ மீன் ஆல் த ரோஸ் டேக் காலம் இண்டெக்ஸ் 0ன்னு சொல்றேன். அப்ப இதான் வந்து என்னோட காலம் இண்டெக்ஸ் 0, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்படி நான் கொடுத்துட்டு எக்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு எக்ஸ் வந்து வெறும் 1 டைமென்ஷன் தான். அதுல 1.1, 1.3 அந்த வேல்யூ தான் எடுத்திருக்கு. இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வேல்யூ தான் கரெக்டா எடுத்திருக்கு. ஆனா எனக்கு வந்து அது 1 டைமென்ஷன் தான் கிடைக்குது. ஸோ எக்ஸ் டாட் என் டைமென்ஷன் போட்டேன்னா எனக்கு 1 தான் வரும். ஸோ இப்படி 1ன்னு இருக்கும்போது என்னால ஒரு அல்காரிதம்ல கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு டைரக்டா போட்டு காட்டுறேன். இப்போ sklearn டாட் லீனியர் மாடல் இம்போர்ட் லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிற ஒரு லைப்ரரியை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்க போவோம். ஓகே. ஸோ ஃப்ரம் sklearn டாட் லீனியர் மாடல் இம்போர்ட் லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு நம்ம இப்போ கொடுத்துட்டோம்னா இப்போ ரெக்ரெஷன் நம்ம யூஸ் பண்ண போறது 2 ஃபங்க்ஷன் தான். ஒன்று வந்து ஃபிட், இன்னொன்று ப்ரெடிக்ட். ஸோ எக்ஸ் ட்ரெயின் கமா ஓகே, இந்த இடத்துல நான் வெறும் எக்ஸ் ஒய் அப்படியே ஃபிட் பண்ண போறேன். ஏன்னா எல்லாம் நான் ட்ரெயின் டேட்டா நான் இன்னும் இப்போதைக்கு பிரிக்கல. ஸோ மொத்த டேட்டாவையும் அப்படியே நான் வந்து இந்த ரெக்ரெஷன் மாடலில் ஃபிட் பண்ணேன்னா இப்போ இது ரன் ஆகி எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ரெக்ரெஷன்னா என்னன்னு டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ எரர் த்ரோ பண்ணும். என்ன எரர்னா எக்ஸ் வந்து 1 டைமென்ஷனா இருக்கு, அது வந்து 2 டைமென்ஷனா தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு எரர் த்ரோ பண்ணிடும். இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ்பெக்டட் 2 டைமென்ஷன் அரே காட் 1 டைமென்ஷன் இன்ஸ்டெட்.
அப்போ இந்த எரரை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரீஷேப் பண்ணணும் அப்படின்னு அதுவே உங்களுக்கு சாம்பிளும் எக்ஸாம்பிளும் கொடுக்குது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸை யூஸ் பண்ணோம், அதாவது :-1 யூஸ் பண்ணோம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், புதுசா இன்னொரு செல் ஆட் பண்ணிட்டு இப்ப x is equal to x dot reshape of -1, பண்ணீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 2 டைமென்ஷன் நமக்கு தேவையான மாதிரி மாறிடும். ஸோ தேவையில்லாம நீங்க இன்னொரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெறும் ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் எடுத்துட்டு ரன் பண்ணீங்கன்னா எரர் வராது. ஸோ நீங்க திரும்ப ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ரீஷேப் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க ஃபிட் பண்ணணும். ஸோ இப்படியும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் எந்த சின்டாக்ஸ்க்கு இப்போ இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ரீஷேப் பண்ணாதான் உங்களால இந்த ரெக்ரெஷன் டாட் ஃபிட் பண்ண முடியும், இல்லைன்னா அது ஃபிட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபிட்டட் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் கொடுக்குது. அண்ட் இது வேணும்னா நீங்க டாக்குமெண்டேஷன் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் ஏன் 2D இருக்கணும்? ஓகே, தட்ஸ் அ குட் கொஸ்டின். ஸோ இப்போ நீங்க வந்து இந்த டேட்டா நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம பேசிக்கா சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து y is equal to b0 plus b1x அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ இதே வந்து அடுத்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா there is something called multiple linear regression. ஸோ மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனா என்னன்னா, நிறைய இண்டிபெண்டன்ட் இப்போ நான் அந்த ஹவுஸ் பிரைஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அதாவது ஏரியா, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இந்த மாதிரி ஏர்போர்ட், இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு ஹவுஸ் பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்றீங்க. அப்ப எனக்கு வந்து என்ன இருக்கு, ஒரு டேட்டால x1, x2, x3 இந்த மாதிரி xn அப்புறம் y இருக்கு. ஸோ நிறைய காலம் இருக்கு. இப்போ இதான் வந்து என்னோட மல்டிபிள் ரெக்ரெஷன். சரியா? அப்ப இதோட ஈக்குவேஷன் எனக்கு எப்படி இருக்கும்னா, y is equal to b0 plus b1x1 plus b2x2 இந்த மாதிரி இருக்கு. அப்போ எனக்கு ஆனா கோடு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்னாலும் இந்த ஃபங்க்ஷன் தான் நான் யூஸ் பண்ண போறேன். மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்னாலும் இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறேன் கோடு பொறுத்த வரைக்கும். அதனால இங்க வந்து எனக்கு x1, x2, x3 நிறைய வரதுனால ஸோ இது எனக்கு 2 டைமென்ஷனா தான் இருக்க முடியும். பிகாஸ் ஐ நீட் டு ஹேவ் அ ரோ அண்ட் காலம். ஓகே, ஸோ தட் இஸ் வை அவங்க ஜெனரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க வந்து எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலுமே எக்ஸ் வந்து ஆல்வேஸ் ஷுட் பி a 2-dimensional டேட்டா வித் லாட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அண்ட் ஒய் வந்து 1 டைமென்ஷனா இருந்தா போதும். ஓகே, அவர் 1 டைமென்ஷன் தான் இருக்கணும். பிகாஸ் நீங்க ப்ரெடிக்ட் பண்ண போது ஒரே ஒரு வேல்யூ தான் அட் அ டைம் ப்ரெடிக்டே பண்ண முடியும். ஓகே, சரி, இப்போ எல்லா வேல்யூ நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன செக் பண்ண போறோம், ரெக்ரெஷன் டாட் இன்டர்செப்ட். ஸோ என்ன நம்பர் வந்திருக்கு, 25792.2002. எக்ஸல்ல போய் செக் பண்ணுங்க, 25792.2002. ஸோ அதே வேல்யூ தான் பைத்தன்லயும் நமக்கு வரப்போகுது. சிமிலர்லி ரெக்ரெஷன் டாட் கோஎஃபிஷியன்ட் 9449.96, 9449.96. கரெக்டா, 2321, 2321. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் நீங்க எக்ஸல்ல பண்ணாலும் ரெக்ரெஷன்ல அதே வேல்யூ தான் வந்திருக்கு. அண்ட் தென் இதுல பண்ணாலும் ஒரே வேல்யூ தான் வந்திருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. ஸோ விச் இஸ் 5788. அவ்வளவு டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு, அதான் வந்து ஆவரேஜா உங்களுக்கு எரர் 5700 தான் எரர். ரைட்டா? பட் இப்போ நம்ம இப்படி பண்றது ஓகே. ஸோ இது முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணலாம், ரெக்ரெஷன் டாட் ப்ரெடிக்ட். நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ண போறேன், ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்க போறேன். ஸோ அந்த நம்பரை வந்து நான் ஒரு லிஸ்டா கொடுக்கணும் அண்ட் 2 டைமென்ஷனல் லிஸ்டா கொடுக்கணும். பிகாஸ் எக்ஸ் ஷுட் பி அ 2 டைமென்ஷன் அரே. ஸோ அப்போ 1.4னு ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ எவ்வளவா இருக்கலாம், 39,022 இருக்கலாம். அப்ப இந்த இடத்துல நீங்க எந்த வேல்யூ கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் வரப்போகுது. இப்போ சப்போஸ் என் டேட்டால எனக்கு வந்து 5.9ங்கிற ஒரு வேல்யூ ஆல்ரெடி இருக்கு, சரியா? ஆனாலும் அந்த 5.9க்கு இப்போ என் மாடல் என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகுதுன்னு நான் பாக்குறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரெடிக்டட் ரிசல்ட். அப்ப இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, 183.97. இதுதான் வந்து எரர். கிளியரா? ஸோ இது வந்து ப்ரெடிக்டட் வேல்யூ, இது வந்து ஆக்சுவல் வேல்யூ. ஸோ இந்த போல்டுல இருக்கிறது ஆக்சுவல் வேல்யூ. 5.9 அப்படிங்கிற ஒரு டேட்டா பாயிண்ட்டுக்கு ஆக்சுவல் டேட்டா வந்து 81,363. ஆனா என்னோட மாடல் வந்து என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு, 81,546. ஏன்னா உங்களால 100% அக்யூரேட்டா ஒரு மாடலை கிரியேட்டே பண்ண முடியாது.
அப்படி பண்ணீங்கன்னா அது தப்பான மாடல். ஓகே, அது பேர் ஓவர் ஃபிட்டிங்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம மெயின் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ நம்ம அதை டீடைலா பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு ஐடியா என்னன்னா, நீங்க ஏன்னா ப்ரெடிக்ஷன் நீங்க பண்றது என்னது, ஒரு அப்ராக்சிமேஷன் தான். உங்களோட ஸ்கேட்டர் பிளாட்ல வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் அங்கங்க தள்ளி தள்ளி இருக்கு. ஆனாலும் உங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி போகுது, ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்னா லீனியர் ரெக்ரெஷன்ன்றது ஒரு வெறும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்க ப்ரெடிக்ஷன் வந்து இட்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன். ஆனா டேட்டா பாயிண்ட் மேல ஒண்ணு இருக்கு, கீழே ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது வந்து ரெசிடியூல் பிளாட், இது நமக்கு இப்போ அவசியம் இல்லை. பட் ஐடியா இஸ், நீங்க லீனியர் ரெக்ரெஷன் பண்ணீங்கனாலே அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கு போகுது. அப்போ இது ஒரு மெத்தடு. இதுலயே நான் இன்னொன்னு என்ன சொல்லித்தரேன் அப்படின்னா, நம்மளோட 7 ஸ்டெப்ஸ் பார்த்தோம். ஸோ 7 ஸ்டெப்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேட்டா லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து லோட் த டேட்டா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்க ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும்னா, இன்ஃபோ போட்டு எதுவுமே மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கா இல்லையான்றதுதான் நீங்க பார்த்துருக்கணும். பட் இங்க வந்து நமக்கு ஆல்ரெடி 30 தான் வேல்யூவே இருக்கு. அண்ட் 30மே நான் நல்லா இருக்கு. ஸோ எந்த வித பிரச்சனையும் இதுல இல்லை. ஸோ நான் இப்போ இதுல என்ன சொல்றேன்னா, ப்ரீ ப்ராசஸிங் இஸ் டன் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, அண்ட் தென் டேட்டா டாட் ஹெட் மட்டும் பார்த்தோம்னா அது கரெக்டா முதல் 5 ரெக்கார்டு வருது. கரெக்டா ரீட் ஆயிருக்கான்னு பார்க்குறோம். கரெக்டா ரீட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லோட் த டேட்டா, அதுக்கப்புறம் ப்ரீ ப்ராசஸ் த டேட்டா, அதுக்கப்புறம் என்னது, செப்பரேட் அவுட் த இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ எக்ஸ் ஒய்னு தனித்தனியா நம்ம பிரிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் ஓகே, நான் இப்போ வந்து ஜெனரிக் சின்டாக்ஸ்க்கு மாறிக்கிறேன். அதனால எனக்கு ரீஷேப்ன்றது பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ ஸ்டெப் 1 இஸ் லோட் த டேட்டா. ஸ்டெப் 2 இஸ் ப்ரீ ப்ராசஸிங். ஸ்டெப் 3 is separate out independent dependent variable. Step 4 is divide the data into training and testing data. இது பண்றதுக்கு நமக்கு ஒன்ஸ் அகெயின் sklearn அப்படிங்கிற லைப்ரரியில மாடல் செலெக்ஷனுக்குள்ள ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனே நமக்கு அவைலபிளா இருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம பண்ணோம்னா, நான் சொன்ன மாதிரி நமக்கு என்ன கிடைக்கும், 4 வேரியபிள் கிடைக்கும். ஸோ ஒன்னு எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட், அதே மாதிரி ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்ட், இந்த மாதிரி 4 வேரியபிள் கிடைக்கும். அண்ட் இங்க வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நான் சொன்ன மாதிரி ரேஷியோ செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஐ மீன் 70-30 இருக்கலாம், இல்ல 75-25 இருக்கலாம், இல்ல 65-35 ரேஷியோ இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். பட் டெஸ்ட் சைஸ்களோட சைஸ் வந்து எப்பவுமே கம்மியா வச்சுக்கோங்க. அப்போ 1/4 1/3 1/3 வந்து நீங்க டெஸ்ட் சைஸா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 1/3 கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ 30 டேட்டா இருக்கிற இடத்துல 20 ரெக்கார்ட்ஸ் வந்து ட்ரைனிங்க்கும் 10 ரெக்கார்ட்ஸ் டெஸ்டிங்க்கும் போகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிவைடிங் டேட்டா இன்டு ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங். ஏன் இதை நம்ம பண்றோம்னா, ஸோ இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ் ஒய் மொத்தமா அனுப்புறதுக்கு பதிலா வெறும் எக்ஸ் ட்ரெயினையும் ஒய் ட்ரெயினையும் மட்டும் அனுப்ப போறேன். ஓகே, ஸோ ஃபிட் த மாடல் வித் ட்ரெயின் டேட்டா செட். ஓகேவா? அண்ட் தென் இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் மாற போகுது. ஏன் மாற போகுது? பிகாஸ் டேட்டா மாறி இருக்கு, அதனால வேல்யூவும் மாறிடும். ஸோ முன்னாடி இருந்த நம்பரும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி ப்ரெடிக்ஷனுக்கு நான் வெறும் ஒரு வேல்யூ ப்ரெடிக்ட் பண்றதுக்கு பதிலா நான் இப்போ என்ன பண்ணுவேன், எக்ஸ் டெஸ்ட்டை கொடுத்து ப்ரெடிக்ட் பண்ண போறேன். இப்போ இதை வந்து நான் ஒய் ப்ரெட் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்க போறேன். ஸோ கெட் த ப்ரெடிக்ஷன் யூசிங் த எக்ஸ் டெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இப்போ ஒய் டெஸ்ட்ல எனக்கு ஆக்சுவல் டேட்டா இருக்கு, அண்ட் ஒய் ப்ரெட்ல எனக்கு ப்ரெடிக்டட் வேல்யூ இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆக்சுவலி 1,09,431, பட் ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து 1,07,775. ஸோ இது 83,000, இது 75,000, இது 1,12,000 1,16,000. அந்த மாதிரி நீங்க ப்ரெடிக்ஷன் வந்து ஓரளவுக்கு கரெக்டா இருக்கா இல்லையான்றது இங்க இதுலயே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் கம்மி வேல்யூ தான் இருக்குனால நம்ம செக் பண்ணலாம். அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஃப்ரம் sklearn.metrics import mean squared error. The mean squared error of y test and y spread.
மீன் ஸ்கொயர் இவ்வளவு பெருசா வந்திருக்கு. ஆனா நமக்கு தேவை என்ன, ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ ஒரு மேத்ஸ்ன்ற ஒரு லைப்ரரியில இருந்து நான் ஸ்கொயர் ரூட்டுங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன வேணும், ரூட் மீன் ஸ்கொயர் எரர் வேணும். ஆனா டேரக்டா எனக்கு ரூட் மீன் ஸ்கொயர் எரர்லாம் ஃபார்முலா கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் எரர், மீன் ஸ்கொயர் எரர் மட்டும் எடுத்துட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ இதோட வேல்யூ என்ன, 5460. அதாவது ஆவரேஜா சேலரி ப்ரிடிக்ஷன்ல 5000 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து எரரா இருக்கு. அதாவது வர ரிசல்ட்ல இருந்து ஆக்சுவல் டேட்டா வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 5000 உள்ள இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ உங்களுக்கு தருது. ஸோ இதுதான் வந்து ரெக்ரெஷன் பண்ணக்கூடிய ப்ரெடிக்ஷன். இப்போ இந்த ஒய் பிரெட்ங்கிறது தான் நம்மளோட ஆக்சுவல், ஐ மீன் இதான் ப்ரெடிக்டட் வேல்யூஸ். இப்போ இங்க நீங்க இன்னும் ஒன்னே ஒன்று நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ இதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரெயின்ல வந்து ரேண்டமா பாருங்க வேல்யூஸ் மாறி இருக்கு. 3.7, 10.5, 1.5. அதாவது இருக்கிற டேட்டாவை ஷஃபிள் பண்ணி அதை எடுத்திருக்கு. ஏன் அதை ஷஃபிள் பண்ணி எடுத்திருக்குன்னா, இப்ப இந்த ஐரிஸ் டேட்டான்னு ஒரு டேட்டா பத்தி சொன்னேன். இப்ப இந்த ஐரிஸ் ஸ்பீசிஸ் டேட்டா பாத்தீங்கன்னா எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா, மொத்தமா 150 ரோஸ் இருக்கும் அந்த டேட்டாக்கு. அண்ட் இது பத்தி உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். கேக்கிள்ன்ற வெப்சைட் பத்தி ஆல்ரெடி சொன்னேனான்னு தெரியல, இல்லைன்னா நான் திரும்ப சொல்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 3 யூனிக் வேல்யூஸ் இருக்கு, சரியா? 3 யூனிக் வேல்யூனா வந்து ஃபர்ஸ்ட் 50 ரெக்கார்டு வந்து இந்த செட்டோசாரிவே வரும். அதுக்கப்புறம் அடுத்த 50 ரெக்கார்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு வெர்சி கலர் வரும். அடுத்த 50 வந்து வெர்ஜினிகா வரும். ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்ல 100 ரெக்கார்ட்ஸ் ட்ரைனிங்க்கும் 50 ரெக்கார்ட்ஸ் டெஸ்டிங்க்கும்னு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும்? நீங்க மாடலுக்கு வந்து செட்டோசாவும் வெர்சி கலரையும் மட்டும் தான் காமிக்கிறீங்க. அப்போ மாடல் வந்து வெர்ஜினிக்கான ஒரு மாடலை ப்ரெடிக்டே பண்ணாது ஒரு வேல்யூவை. ஏன்னா அதுக்கு தெரியவே தெரியாது. கரெக்டா? அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு நான் வந்து பிரெஞ்சுல கிளாஸ் எடுத்துட்டு ஜெர்மன்ல வந்து ஒரு எஸ்ஏ எழுதுன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால எழுத முடியுமா? முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஜெர்மனி தெரியாது. அப்போ ஜெர்மன் பாஷையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரிதான் மாடலுக்கும். ஸோ மாடலுக்கு வந்து நீங்க வெர்ஜினிக்காங்கிற ஒரு கிளாஸ் பத்தி எதுவுமே ட்ரைனிங் ஃபேஸ்ல சொல்லலைன்னா, டெஸ்ட் ஃபேஸ்ல வந்து அது வெர்ஜினிக்கான ப்ரெடிக்டே பண்ணாது. அப்போ ட்ரைனிங் ஃபேஸ்லயும் எனக்கு வெர்ஜினிக்கால இருந்து கொஞ்சம் வேணும் அப்படின்னா, அப்ப நான் என்ன பண்ணணும், ஷஃபிள் பண்ணணும். ஸோ முதல் 100 வெர்சிக்கலா இருக்கும், அடுத்த 100 வந்து வெர்ஜினிக்காக்கும் எடுத்துக்கலாம் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரேண்டமா ஷஃபிள் பண்ணிட்டு ஒரு ஃபியூ முதல் ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு 100 ரெக்கார்ட்ஸ் ட்ரைனிங் டேட்டாவா இருக்க போகுது. 150, ஐ மீன் மீதி இருக்கிற 50 ரெக்கார்ட்ஸ் டெஸ்டிங்க்கு போக போகுது. இப்போ அந்த 100 ரெக்கார்ட்ஸ்ல அந்த 100ல வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 40 செட்டோஸா இருக்கணும், 30 வெர்ஜினிகா இருக்கணும், 30 வெர்சி கலர் இருக்கணும். அப்ப மீதி இருக்கிற டேட்டா தான் டெஸ்டிங்க்கு போகும். அப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க ஷஃபிள் பண்ணி ரேண்டமா தான் பிக் பண்ண போறீங்க. ஸோ அதுதான் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஐ மீன் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்ங்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு பண்ணி தர போகுது. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்சுவல் எக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு, 1.1, 1.3, இது அசெண்டிங் ஆர்டர்ல வருது. ஆனா உங்களோட எக்ஸ் ட்ரெயின் எப்படி இருக்கு, டிஃபரெண்டா தான் இருக்கு. ஸோ ரேண்டமா அதுவே ஷஃபிள் பண்ணி உங்களுக்கு வேல்யூ எடுத்து கொடுத்துரும். ஓகேவா? எதுக்காக ரேண்டமா பண்ணுது, இந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்கு. ஸோ சப்போஸ் ஏன்னா உங்களுக்கு எந்த எந்த டேட்டா எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது, பட் ஒரு சேஃப்டிக்கு நம்ம ஷஃபிள் பண்ணி எடுத்துட்டோம்னா ரேண்டமா எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு வந்து ட்ரைனிங் டேட்டால கிடைச்சிரும். இஸ் தட் கிளியர்? ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் ரெக்ரெஷன் மாடல் ஃபிட் பண்ணலாம். ஸோ இந்த எஸ்கேலான்ங்கிற லைப்ரரி சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த எஸ்கேலான் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடியது மொத்தமே 3 ஃபங்க்ஷன் தான். ஒன்னு வந்து ஃபிட்டு, இன்னொன்று வந்து ப்ரெடிக்ட். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த மாடலை வந்து நீங்க பில்ட் பண்ணணும். மாடல் பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ண மாடலை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ரிசல்ட்டை வந்து கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஸோ வித் தட் ஐ வில் ஸ்டாப் ஃபார் த செஷன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் சண்டே சேம் டைம் 9 to 11 we will work on. Okay. So those who don't have doubts, you can leave the chat or leave the meet. Okay. Thank you.